வாக்குண்டாம் நல்ல மனமுண்டா வால்மலரால் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கே ஒரு மணிக்கொரு மணி எதிர் எதிர் ஒலித்திட ஓங்காரீங்காரம் சங்கீதம் இசைத்திட ஒரு மணிக்கொரு மணி எதிர் எதிர் ஒலித்திட ஓங்காரீங்காரம் சங்கீதம் இசைத்திட வாழ்வெளியில் தோன்றதோடு யானை உருவம் வாழ்வெளியில் தோன்றதோடு யானை உருவம் பார்க்க ஒரு குழந்தை வடிவம் திரு குழந்தை வடிவம் பால்வடியும் பருவம் திரு குழந்தை வடிவம் பால்வடியும் பருவம் ஒரு மணிக்கொரு மணி எதிர் எதிர் ஒலித்திட ஓங்காரீங்காரம் சங்கீதம் இசைத்திட அவள்தானோ அவன் கடந்தானோ அவன் மறந்தானோ அவன் நடந்தானோ பயந்தானோ ஒரு மணிக்கொரு மணி எதிர் எதிர் ஒலித்திட ஓங்காரீங்காரம் சங்கீதம் இசைத்திட வணங்கிடும் அடியவரை வாழ்த்து வரமருளும் ஊக்கிய துதிக்கை ஒன்று அந்த வினை வந்தத்தை ஆட்டத்தை ஓட்டவரும் மிகு செவிகள் இரண்டு பரமனின் வதனது அமைந்தவர் போல காத்திடும் விழிகள் மூன்று கை கொண்டு காப்பவன் தொழில்கள் ஐந்து அவன் துணை சேர வழிகள் என்று அவன் சமய மலர் பாதம் பணிந்து ஒரு மணி எதிர் எதிர் ஒலித்திட ஓங்காரீங்காரம் சங்கீதம் இசைத்திட வானொலியில் தோன்றதோடு யானை பார்க்க ஒரு குழந்தை வடிவம் திரு குழந்தை வடிவம் பால்வடியும் பருவம் திரு குழந்தை வடிவம் பால்வடியும் பருவம்
அன்பார்ந்த பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, என்னம்மா இங்கிட்டாம திரும்பி உட்கார்ந்துருக்கீங்க? என்ன செய்ய? செட்டுக்கார பார்த்து திரும்பி உட்கார்ந்துருக்கீங்க. என்ன அதானே தாய்மார்கள் அங்க உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. மறைச்சிருக்கையா, பெட்டி மறைச்சிருக்கோம், அதனால இப்படி உட்கார்ந்துருக்கேன். ஏன்னா எங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்ன என்ன பழக்கம் தெரியுமா? இந்த தாய்மார்களோட முகத்தை பார்த்தாதான் வில்லுப்பாட்டே படிக்க வரும். ஆமா, இப்படி கலகலன்னு சிரிச்ச முகம் சீதேவியா உட்கார்ந்துருக்காங்க பார்த்தீங்களா? ஆகையினாலே பெருமாள் பட்டியில் நமக்கெல்லாம் அருள்வாளித்து வரக்கூடிய ஆமா ஸ்ரீமன் நாராயண பகவானுடைய 8வது அகவாரகாக திகழக்கூடிய, அதாவது ஸ்ரீ பாமா ருக்மிணி சமேத சரி கண்ணனுடைய திருவாலயத்திலே இன்று கண்ணன் பிறந்த நாள். ஆமா, கிருஷ்ண ஜெயந்தி. ஜெயந்தி ஆகையினாலே இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு யாமளது வில்லிசைக்கு ஏற்பாடு செய்த பெருமாள் பட்டி நன்னகரத்தை சார்ந்த பெரியவர்கள், தாய்மார்கள் தான் ரொம்ப முக்கியமா சொல்லணும். ஆமா, ஏன்னா அவங்க நேத்து தான் காலை போட்டாங்க. காலைங்களா? ஆமா, இன்னைக்கு காலை போட்டாங்கன்னு எனக்கு. காலுன்னா நீ வேற காலம் நினைச்சுக்கிடாத, போன் காலுமா. அப்படி சொல்றியா? இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்திக்கு வில்லுப்பாட்டு படிக்க வரணும். சரி, கரெக்டா ஒரு 8 மணிக்கெல்லாம் வந்துருங்க. அம்மா 8 மணிக்கு தான் வர சொன்னாங்க. ஆமா, நாங்க 7:15 வந்து. அதானே முன்னெச்சரிக்கை வந்தாச்சு. ஆமா, இந்த வில்லுப்பாட்டை பெண்களுடைய ஏற்பாட்டில் நடக்கக்கூடிய வில்லுப்பாட்டு. சரி, ஆகையினாலே இந்த வில்லிசைக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தலைவர், பொருளாளர், செயலாளர், கணக்கு பிள்ளை, கணக்கு பிள்ளை ஆகையினாலே கண்ணன் பிறப்பில் சொற்குற்றங்கள், பொருள் குற்றம், இசை குற்றம், சாரீர குற்றம், சரீரத்துல குற்றம். ஐயா, சரீரத்துல குற்றம் இருந்தால் இருந்துட்டு போகட்டும். சரி, நமக்கு இந்த சாரீர குற்றம் மட்டும் வரக்கூடாது. ஏன்னா சாரீர குற்றம் இருந்தா சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்படிலாம் வராம இருக்க முடியாதுமா. அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. ஆமா, வரலைன்னா சும்மா விடுவாங்கல்ல. நாம ஏன்னா சாரீரத்துல கொஞ்சம் குற்றம் இருக்கதான் செய்யும். ஒரு ஊர்ல நல்ல தண்ணி இருக்கும்னே, ஒரு ஊர்ல உப்பு தண்ணி இருக்கும். விளாத்தி குளத்துக்கு தெக்க போகணும்னு வச்சுக்கோங்களேன், கம்மா தண்ணி தான் வச்சிருக்காங்க. ஆமா, ஆகையினாலே எக்குற்றம் இருந்தாலும் குற்றத்தை நீக்கி. இப்பதான் பாட்டில் வந்துருச்சுல தண்ணி. பாட்டில் தண்ணி வந்துருச்சா? ஏமா எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. என்ன வேற ஏதாவது அடிச்சு வந்தீங்களாமா? ஐயா, ஃபில்டர் வாட்டர் பாட்டில் வச்சிருக்காங்கல்ல, அதை சொன்னீங்களா? ஆகையினாலே எக்குற்றம் இருந்தாலும் குற்றத்தை நீக்கி தங்களது குழந்தை ஒரு சிறு தவறு செய்தால் எவ்வாறு மன்னித்தருள்வீர்களோ, அதுபோலே என்னையும் என்னுடன் இருக்கக்கூடிய ஐவரையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டு கதைக்கு வருகின்றோம். நன்றி 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 கலந்த வணக்கம். பாரும் தெளிவேனும் பாகும் பரப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே. நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் தொந்தனித்தோம் என்று சொல்லியில் பாட தொந்தனித்தோம் என்று சொல்லியில் பாட சந்தான தெய்வமே சந்தத்தோடு பானை தாளம் சித்தோடுக்கை பம்பையோடு, சந்தத்தோடு பானை தாளம் சித்தோடுக்கை பம்பையோடு, கிருஷ்ணனோடு பிறவியதை சிறப்புடனே நாங்கள் பாட, பிறவிடனை சிறப்புடனே நாங்கள் பாட, எனக்கு துணை முறிவாய் கலை மகளே, கலை மகளே, வடிவழகி பாதம் போற்றி நமக்கு துணை முறிவாய் கலை மகளே, கலை மகளே, அந்த வடிவழகி பாதம் போற்றி. நாடு நல்ல நல்ல நாடு, நாடு காவலர்கள் புகழும் நாடு, நாடு ஓடை மழை பொழியும் நாடு, நாடு குளிர்ந்த வெண்டல் வீசும் நாடு, இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு, நாடு திருவாச்சி மலரும் நாடு, நாடு மாநிலந்த நடனம் ஆடும், மயிலை வந்து தொகையாட்டும், புலிக்கூட்டம்
யானை கட்டி போரடிக்கும் அழகு திருநாடு நம்முடைய பாரத நாடு, நம்ம தமிழ்நாடு. இந்த காலத்துல எங்க யானை கட்டி போரடிக்க? அந்த காலத்தெல்லாம் வயல்வெளிகளில் விளைந்திருக்கக்கூடிய நெல்லை என்ன செய்வாங்கலாம், என்ன நெல்லை அறுத்துட்டு வந்து யானையை கட்டி போரடிப்பாங்க. அவ்வளவு செல்வ செழிப்பா இருந்திருக்கு நம்மளுடைய தமிழ்நாடு. நான் பாத்திருக்கப்பா யானை கட்டி போரடிச்சது படத்துல பாத்திருப்பேன், சரத்குமார் படத்துல பாத்துட்டு சொல்லு. ஆகையினாலே மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரடிக்கும் அழகு திருநாடு நம்முடைய பாரத நாடு. ஆமா, நீர்வளம், நிலவளம், சரி, கார்வளம், கண்ணல் வளம், சரி, குடிவளம், அது நிறையவே இருக்கு. எந்த குடி வளத்தை சொல்ற? முக்குக்கு இருக்கு கடை. ஏமா நீ சொல்ற மாதிரி முக்கு திறந்து வச்சிருக்காங்களே பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு, ஆமா, அந்த குடிவளத்தை சொல்லலாமா? நானு வேற எந்த குடிவளம் இருக்காங்க பாத்தீங்களா, குடிமக்கள், குடிஜனங்கள். சரி சரி சரி, இவங்கதான் குடிவளம். ஆஹா, அப்பே ஏற்பட்ட வளங்களை நிறைந்த நாடு வடதேசத்தில் இருக்கக்கூடிய அழகு பொருந்திய மதுராபுரி பட்டணம். சரி, அந்த மதுராபுரி பட்டணத்தை யார் ஆண்டு வருகின்றார்? யாரை ஆண்டு வருகின்றார்? உக்ரசேன மன்னனும் உமாவதியாலும் கணவன் நல்ல மனைவியுமாக ஆழ்ந்து வருகின்றார். சரி, எப்படி? கணவனும் மனைவியும், சரி, புருஷனும் பொண்டாட்டியும், பொண்டாட்டியும் புருஷனும். ஏமா கணவன் மனைவி சொன்னீங்க, புருஷன் பொண்டாட்டி சொன்னீங்க, அதை ஏத்துக்கிடுவோம். அதே பொண்டாட்டி புருஷன், ஐயா அது உங்களுக்கு தெரியாதா? அது தெரியாம தானே வில்லுப்பாட்டு படிச்சுக்கிட்டு. அது சரி, ஏன்னா புருஷன் பொண்டாட்டினா சரி, அந்த புருஷன் சொல்ல கேட்டு நடப்பா இல்ல பொண்டாட்டி. ஆமா, அந்த வீட்டுக்கு பேரு புருஷன் பொண்டாட்டி. ஓ, புருஷன் சொல்லு வந்து முன்னாடி மேல இருந்துன்னு வச்சுக்குவாங்களா, புருஷன் பொண்டாட்டி வீடு. ஆமா, சரி, பொண்டாட்டி பொண்டாட்டி புருஷன் வீடுனா பொண்டாட்டி சொல்லுதான் மேல இருக்கும், புருஷன் சொல்லு கீழே. ஆமா, உங்க வீட்டுல எப்படி? எங்க வீட்டுல எல்லாம் என் சொல்லுதான் மேல இருக்கும். அப்படி நீங்க மேல, பொண்டாட்டி புருஷன், மாமா கீழே இருக்காரு. வாத்தியார் வீட்டுல எப்படியோ ரெண்டுமே இவர் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாரியா. நாங்க ரெண்டு பேருமே சமந்தான்னு சொல்லிடுவாரு. ஏன்னா இவர் வாத்தியார் வேலை பார்க்காரு, அந்த அம்மா நர்ஸு வேலை பார்க்கு. இவர் விடிய வில்லுப்பாட்டு அடிச்சுட்டு போவாரு. எத்தனை மணிக்கு போவார்? விடிய காலம் 5 மணிக்கு தான் போவார். அந்த அம்மா 4 மணிக்கெல்லாம் தருமாஸ்பத்திரிக்கு போகணும். காலையிலேயே பூரி கீரியை சுட்டு வச்சு இல்ல அவர் வீட்டுக்காரர் சட்னி கிட்னி அரைச்சு வச்சு அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு வைக்கிறதுக்கு நேரம் இருக்காது அந்த அம்மாவுக்கு. எங்க போய் தான் சட்னி அரைச்சு அப்படியா? அதனால சமமா இருக்கணும். ஆணும் பெண்ணும் சமந்தாயா நீங்க சொன்ன மாதிரி. அதாவது ஒருவர் சொல்லி ஒருவர் கேட்டு நடக்க வேண்டும். அந்த குடும்பம் தான் உருப்படும். ஆகையினாலே அந்த மதுராபுரி பட்டணத்தை ஆண்டு வருகின்றான் உக்ரசேன மன்னன். சரி, உக்ரசேன மன்னனுடைய மனைவியாள் பேர் என்ன பேர் தெரியுமா? என்ன பேர்? உமாபதி தேவியாள். உமாபதி. இவர்கள் இருவரும் வெகு காலமாக ஆண்டு வருகின்றார்கள். சரி, எப்படி ஆண்டு வருகின்றார்கள்? எப்படி? 12 நாள் ஆண்டு தாழ்வும் இல்லை, சொத்தாலே சுருந்தாலே தாழ்வும் இல்லை, பக்குவமாய் ஆண்டு வர ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியம் கட்டி ஆராய்ச்சி மணியம் கட்டி நீதியோடும் நேர்மையோடும் சரி ஆண்டு வரக்கூடிய அந்த வீரசேன மன்னனுக்கு அதாவது விக்ரம அதாவது தம்பி அமைதியா இருங்கடா. உக்ரசேனன் ஒண்ணுதான், வீரசேனன் ஒண்ணுதான். சரி, ஆகையினாலே அந்த வீரசேன மாமன்னன் அவர் அப்படி விமர்சையாக ஆட்சி நடந்து வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருவருக்கும் திருமணமாகி எத்தனையோ ஆண்டு காலம் ஆன போதிலும் சரி ஏகப்பட்ட செல்வாக்கு இருக்கு. அதாவது 56 தேசத்துக்கும் மகாராஜா அந்த உக்ரசேனன். எல்லா செல்வமும் இருந்து என்ன செய்ய, அதாவது எல்லா செல்வம் இருந்தாலும் ஒருவருக்கு ஒரு குறை மட்டும் இருக்கவே கூடாதுயா. அது என்ன குறையா? அது என்ன குறை? என்ன குறை? குழந்தை இல்லாத குறை, பிள்ளை இல்லாத குறை. அதாவது நம்ம பெருமாள்பட்டிக்கு தான் நம்ம கொடை பார்க்க வந்திருக்கோம், கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்திருக்கோம் வச்சுக்கோங்களேன். வந்த உடனே நம்மகிட்ட என்ன கேட்பாங்க? வாங்க வாங்க வாங்க. என்ன கேட்பாங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? பிள்ளை குட்டி எல்லாம் நல்லா இருக்கா? உங்க குடும்பம் குட்டி எல்லாம் நல்லா இருக்கான்னு கேட்பாங்க. எத்தனை பிள்ளைங்க இருக்கு? குட்டி எத்தனை? குட்டி 2. சரி,
குழந்தை குழந்தை ஒண்ணு. குட்டினா என்னதுமா? குட்டினா பொண்ணு. சரி. குழந்தைனா பையன். பையன். ஆமா. அப்படி கேட்பாங்க. அதை விட்டு போட்டு உங்க அக்கவுண்ட்ல எவ்வளவு ரூபா வச்சிருக்கீங்க இல்ல எவ்வளவு வந்த உடனே சொல்லிட்டாங்க. அதுல கண்டிப்பா மேடை மைக்ல சொல்லி ஆகணும். இப்ப பாட்டுக்காரன் வந்திருக்கான் பாரு நல்லா. அதானே ஒட்டும் போடாம வந்திருக்காருட்டாங்க. நாங்க எல்லாம் உள்ளே ஓட்டுப்போம், அப்பப்பதான் வெளியே எடுப்போம். ஆகையினாலே நீங்க எவ்வளவு நகை ஓட்டிருக்கீங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. முதல்ல உங்க குடும்பம் குட்டி எல்லாம் நல்லா இருக்கா? ஆமா. குழந்தைகள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா? நல்லா இருக்காங்களா? என்ன கேட்காது தெரியுமா? என்ன கேட்காது? சுகர் எவ்வளவு இருக்கு அதானே. யார பார்த்தாலும் கேட்கறது அதுதான். குழந்தை குட்டியெல்லாம் கேட்கறது இல்ல. கேட்கல. உங்களுக்கு சுகர் எவ்வளவு இருக்கு அதானே. ஏன்னா ஆளுகளே இல்லாம போச்சு. என்ன செய்யறது? தீராத நோய் இந்த சுகர் நோய். சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா சிறகினிலே நந்தலாலா. இப்படி குழந்தை வரப்பிற்காக அந்த சூரசேன மாமன்னன் ஆமாம்யா எப்படி அழுது புலம்புகின்றார் தெரியுமா? எப்படி பிள்ளைகளோ இல்லை என்று பேரரசர் கவலை கொண்டானா பட்டமதை ஆழ்வதற்கு பாலகனும் கேட்டது ஐயாவே பகவானே ஐயாவே பகவானே பாலகன் தன் பிறக்கவே ஐயாவே பகவானே என்று சொல்லி வீரசேனன் வேண்டும் என்று வேளையிலே பார்த்தாரே ஆண்டவன் பாங்குடைய நேரத்திலே அந்த நல்ல வேளையிலே என்ன காரணங்கள் அந்த நல்ல வேளையிலே
அந்த மதுராபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய சரி அந்த வீரசேன மாமன்னன் இறைவனை நோக்கி வரமிருந்த போது ஆமா ஆண்டவனுடைய அருளாளே அங்க இருக்கக்கூடிய பெண்ணாளாக இருக்கக்கூடிய உமாதேவியின் குடியாளுக்கு சரி 3 குழந்தைகளுக்கு வரம் கிடைத்தது. ஆஹா என்ன குழந்தைகள்? என்ன 3 குழந்தைகள். ஆமா முதல்ல ஒரு ஆண் குழந்தை சரி அதற்கு பிற்பாக 2 பெண் குழந்தைகள். முதலில் பிறந்த குழந்தைக்கு என்ன பேரு தெரியுமா? என்ன பேரு? கம்சராஜன். ஆஹா அது மட்டும் கிடையாது. சரி இரண்டாவது 2 பெண் குழந்தைக்கு பிறந்தாங்க தெரியுமா? ஆமா இரண்டாவது பிறந்த குழந்தைக்கு முதல் பிறந்த குழந்தை பூதகி. சரி அவளோ பூதகணத்தோடு பிறந்தவள். ஆஹா பூதகணத்தோடு பிறந்த காரணத்தினால் அவர்களுடைய பேர் பூதகி. மூணாவது ஒரு குழந்தை பிறந்தது பாத்தியா? ஆமா தெய்வத்தினுடைய அம்சத்திலே அதாவது தெய்வ கடாட்சத்தோடு பிறந்த காரணத்தினால் அந்த குழந்தையை தேவகி என்று பெயர் சூட்டி குழந்தையை பூமியில் விட்டோம் என்று சொன்னால் பொருளாதாரம் நோகம் என்று தரையவிலை விட்டோமானால் தண்டை கால்கள் நோகம் என்று தோளிலே தொட்டில் கட்டி நடைபெறத்தி மார்பதிலே தொட்டில் கட்டி ஆமா மடியதிலே நடைபெறத்தி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்த்து வருகின்றார். பிறந்த குழந்தைகள் ஆமா எப்படி வளர்ந்து வருகின்றார்கள் தெரியுமா? எப்படி நாலு ஒரு நல்ல மேனியுமாய் நாலு ஒரு நல்ல மேனியுமாய் ஒரு நல்ல வண்ணமுமாய் வளர்ந்தீரை அந்த சந்திரனை போல் வளர்ந்தீரை அந்த சந்திரனை போல் வளர்ந்து வர அந்த வளர்ந்தீரை அந்த சந்திரனை போல் வளர்ந்தீரை அந்த சந்திரனை போல் வளர்ந்து வர அந்த குழந்தைகளை ஆதியர்கள் தாலாட்டு பாடிடுவார். ஆதியர்கள் தாலாட்டு பாடிடுவார். அன்றையோடு வீர சரங்களுக்கு அன்றையோடு வீர சரங்களுக்கு அன்னையுள்ள குழந்தையரை வழங்குவார். அன்னையோடு வீர சரங்களுக்கு அன்னையோடு வீர சரங்களுக்கு அன்னையோடு குழந்தைகளை வளர்த்துவார். குழந்தைகளை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வரக்கூடிய ஆமா அந்த காலகட்டத்திலே இந்த கம்சராஜனுக்கு எத்தனை வயதாகின்றது? எத்தனை வயசு? 1 வயது 2 வயது மொத்தம் 3 வயதாகி ஆமா இந்த கம்சனுக்கு 25 வயசாச்சு. அடே அப்பா எப்படி 25 வயசாச்சு? சரி 25 வயசு சரியான இளவட்டம் சும்மா இருப்பாங்களா? அதான் கட்டமணி தாண்ட வயசு இல்ல. தாய் தகப்பனுக்கு வயசாயிருச்சு. வயசான மதிப்பாங்களா? அது எப்படி மதிக்கல. அந்த கம்சனும் மதிக்கல. சரி ஆகையினால் என்ன செய்யறான் தெரியுமா? என்ன தகப்பனாக இருக்கக்கூடிய அந்த வீரசேனனையும் சரி தாயாக விளங்கக்கூடிய உமாதேவியும் என்ன செய்கின்றான்? என்ன சிறைச்சாலையில அப்படி தள்ளிடுறான். அட பாவி இந்த சிறைச்சாலையில் தள்ளிவிட்டு அதற்கு முன்பாக அவனுக்கு திருமணம் செய்து வைக்கின்றார்கள். சரி யாரை திருமணம் செய்து வைக்கின்றார்கள் தெரியுமா? அதாவது மதக தேசத்தை ஆண்டு வரக்கூடிய மாமன்னன் யாருன்னா சராசந்தன். சரி அந்த காலத்தெல்லாம் மன்னர்கள்லாம் பெரிய மன்னர்கள்லாம் சாதாரணப்பட்டவங்க கிடையாது. ஆமா அவங்கெல்லாம் தெய்வ அம்சத்தோடு வந்து பிறந்தவர்கள். சரி இந்த கம்சனுடைய மாமனார் சராசந்தன் இருக்க பத்தியா? ஆமா அவன் யாரு தெரியுமா? யாரு? மதக தேச மன்னனுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் சரி நாட்டை விட்டு காட்டுக்கு போய் தவம் இருந்தாராம். அப்படி தவம் இருக்கும் போது இறைவனோட அருளாலே ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று சொல்லி யார் வர்றா? முனிவர் வர்றாரு. சரி எப்ப எங்கப்பா? என்ன ஐயோ பெரிய மன்னன். ஆமா நீ காட்டுல வந்து இப்படி இருக்கலாமா? அதானே இருக்க கூடாது. நீ குழந்தைக்காக தானே தவம் இருக்க. ஆமா இந்தா பிடி மாங்கனி அப்படின்னு சொல்லி ஒரு மாம்பழத்தை கொடுத்தாராம். சரி இத போய் உன் மனைவிட்ட கொடுத்தா உன் மனைவி கர்ப்பமாவா. சரி அந்த கர்ப்பத்துல உனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்கும். ஆஹா எப்படி இருக்கும்? அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த மதக தேச நாட்டு மன்னனுக்கோ 2 மனைவிமார்கள். சரி ஒரு வளத்தை ஒருத்தி கொடுத்தா சண்டை வந்துரும்ல. அதானே சட்டாளத்து சேர்ந்து கண்டிப்பா வரும். ஆகையினால பழத்தை என்ன செஞ்சிருக்கான்? 2 துண்டா வெட்டி கொடுத்திருக்கான். சரி 2 மனைவிகளும் உண்ட போது அப்படி 6 பிள்ளையா பிறந்துருச்சு. பாதியா வெட்டி கொடுத்தது. அதாவது ஒருத்தி உண்டானா ஒரு குழந்தை உருப்படியா பிறக்கும். ஆமா 2 மனைவிமார்கள் தனித்தனியாக பங்கிட்டு உண்ட காரணத்தினால் சரி ஒருத்திக்கு எப்படி பிள்ளை பிறந்திருக்கு? அரை மூக்கு அரைவாயி ஒரு கை ஒரு காலு. இன்னொருத்திக்கு அதே மாதிரிதான் அரை மூக்கு அரைகாயி ஒரு கை ஒரு காலு. இந்த குழந்தை என்ன செஞ்சான்? மன்ன காட்டுல கொண்டு போய் விட்டுட்டான். சரி பார்த்தால் அங்க இருக்கக்கூடிய சாரை என்று சொல்லக்கூடிய அரக்கி சாரை அரக்கி எப்படி தெரியுமா? எப்படி நரம் மாமிசத்தை எல்லாம் சாப்பிடுறவ. இந்த மாதிரி சின்ன பிள்ளைகள் எல்லாம் கிடைச்சது மாம்பழம் போல சாப்பிட்டுருவா. ஆமா அவ்வளவு பார்த்து என்ன செஞ்சிருக்கா? அந்த ரெண்டு பிம்பங்களை பார்த்த உடனே அப்படியே அதிசயத்துல அப்படியே மயங்கி நிற்கின்றார். சரி
என்ன செஞ்சா? என்ன அரை குழந்தையா இருக்குல்ல? அரை குழந்தையா இருக்கு. ஆமா. நம்மளும் எவ்வளவோ பிள்ளைகள் எல்லாம் அடிச்சு சாப்பிட்டுருக்கோம். இப்படி ஒரு பிள்ளையை நம்ம பார்த்ததே இல்லையே. இப்படி ஒரு அதிசயமான பிள்ளைகளை பார்த்ததே இல்ல. அந்த சாரை இறக்கி என்ன செய்வாளாம்? என்ன? 2 உருவத்தையும் அப்படியே சேர்ப்பாளாம். சேர்த்து அவள் தான் உயிர் கொடுத்தாள். அந்த சாரை உயிர் கொடுத்த காரணத்தினாலே அவளுடைய பெயர் சராசந்தன். அந்த சராசந்தனுக்கு 2 மகள்கள். சரி. அவள் தான் யாரு தெரியுமா? யாரு? அஸ்தி பிரகஸ்தி என்று சொல்லக்கூடிய பெண்ணாள். சரி. இவர்களும் தெய்வ அம்சத்தோடு பிறந்த குழந்தைகள். ஆமா. இவங்க 2 பேரையும் தான் கம்சநாசனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்காங்க. சரி. கல்யாணம் முடிச்சு வச்சாச்சு. தாயையும் தகப்பனையும் சிறைச்சாலையில போய் அடைச்சிட்டான். ஆமா. இன்னும் எதுக்கு தாய் தகப்பன்? ஆமா. அவங்க எல்லாம் வந்து பட்டாசு எல்லாம் செஞ்சு வைக்கல. அவனே அப்படி அரியணையில் மீது அமர்ந்து சரி இருமாப்போடு ஆண்டு வருகின்றான். எப்படி? இந்த கம்சராஜன் வந்து பெரிய ஒரு பொல்லாத பாவி. எப்படி? எப்படி பாவின்னா எப்படி? ஒரு மன்னனை பாவின்னு எப்படி சொல்லுவாங்க? அதாவது நாட்டுக்கு நன்மை செய்யாதவன் பாவி தானே. பாவி. ஆகையினாலே அங்க இருக்கக்கூடிய மதுராபதி பட்டணத்தை ஆமா அப்படி கம்சங்கள் எல்லாம் வாங்குகின்றான். கம்சம் வாங்குறான் தெரியுமா? எப்படி? அரைக்கு இறை விட்டோம் கம்சராஜ மன்னன் எப்ப அரியணையில ஏறினானோ சரி அன்னையில இருந்து நாட்டு மக்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் கம்சன். கம்சன் தான். நின்னாலும் கம்சன், உட்கார்ந்தாலும் கம்சம், நடந்தாலும் கம்சம், ஓடினாலும் கம்சம். ஆமா. அரைக்கீரை வித்தம்னு சொன்னா அரைக்காசு கம்சம். தண்டங்கீரை வித்தம் என்று சொன்னால் ஆமா தம்பட்டி காசு. அந்த காலத்துல தம்பட்டி காசு ஓட்டக்கால்லாம் இருந்திருக்கு. ஆமா. அதுக்கு ஒரு கம்சம். சரி. கல்யாணம் முடிச்சாலும் கம்சம். கல்யாணம் முடிச்சியாடா? கம்சம். நீ முடிச்சிட்டியாடா? நீ முடிக்காட்டாலும் கம்சன். முடிக்காட்டாலும் கம்சன். எதுக்கு எடுத்தாலும் கம்சன் தான். கம்சமோ கம்சம் 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 என்று கம்சம் வாங்கிய காரணத்தினாலே சரி அவனது பெயர் கம்சராஜன். இப்படி கம்சங்களை வாழ்ந்து வரக்கூடிய காலகட்டத்திலே அங்கே இருக்கக்கூடிய 2வது தங்கையான தேவகியானவள் ஆமா பூத்து நிறைந்து ருதுவாகி புஷ்பவதி ஆனாள். ஆஹா. எப்படி? எப்படி? பூத்து நிறைந்துன்னா தெரியுமா உங்களுக்கு? பெரிய பிள்ளையாயிருச்சு. அதானே. இன்னைக்குதான் பொம்பளைய குடத்தை கூட்டு வந்திருக்கு. ஆமா. இதுக்காவது பூத்து நிறைந்து புஷ்பவதி ஆகுறதுன்னா விளக்கம் தெரியுமில்ல? ஆம்பளைகளையே கூட்டிட்டு போய்கிட்டு இருந்தேன். அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. விளக்கம் சொல்லு. யாருக்கு தெரிய மாட்டேங்குமா? ஆகையினாலே அதாவது ஒரு சிறுமியானவள் அதாவது மங்கை பருவத்தை ஏவதுதான் அந்த அழகான தருணம். அங்க இருக்கக்கூடிய தேவையானவள் ஆமா சிறுமி பருவத்தை விடுத்து மங்கை பருவத்தை ஏறுகின்றாள். மிகவும் அழகு நிறைந்த பெண்ணாளாக திகழ்கின்றாள் அந்த தேவகி பெண்குடியா. அழகு அழகு அப்பேற்பட்ட அழகு. புருவம் கருப்பொழிய ஆமா பின்னே ஒரு கருப்பில்லை. கருப்பு இல்லை. தலைமுடியோ கருப்பை ஒளியதான் ஒரு கருப்பு இல்லை. அவள் இன்னும் எப்படி அழகா இருக்காது? அவள் நெற்றி நல்ல
கம்சராஜன் தங்கச்சி தேவகி இருக்கால்ல, ஆமா, அவருடைய அழகு எப்படி இருக்கான், நெற்றி வடிவழகு நெட்டு அகத்தி பூ காட்டுமா. அகத்தி பூ பார்த்திருக்கீங்களா? அகத்தி பூ. ஆமா, அது போல இருக்கான். ஆஹா, வேப்பலை மாதிரி இருக்கான் தன்னுடைய புருவங்கள். வேப்பலை எப்படி இப்படி வளைஞ்சிருக்கு. ஆமா, வேப்ப இலை செயலிலே மேல்புருவம் இரண்டழகா. இரண்டழகு கெண்டை போல் துள்ளுகின்ற கம்பீர கண்ணழகா. ஆமா, கண்ணு எப்படி இருக்கு, கெண்ட மீன் மாதிரி இருக்கு, அப்படியே துள்ளி விளையாடுது. ஆத்துல கெண்ட மீன் பார்த்திருக்கீங்களா? கெண்ட பார்த்திருக்கியாடா? கெண்ட யாரு கெண்டவா? இல்ல மீன் தொட்டில மீன் வாங்கி போட்டிருக்கீங்களா? அது ஒரு இடத்துல நிக்குமா? அங்கிட்டு இங்கிட்டு ஓடும்ல. அது மாதிரி இருக்கா அந்த தேவியரோட கண்ணு. ஒரு இடத்துல இல்ல, அங்கும் இங்கும் இங்கும் அங்குமாக துள்ளி கொண்டிருக்கின்றது. ஆமா ஆமா. மூக்கு எப்படி இருக்கா? எள்ளுப்பூ போல் நாசி எள்ளுப்பூ போல அப்படி மென்மையா இருக்கான். இரு உதடும் கோவை பழம். கோவை பழம் எப்படி செக்கச்சவேர்னு இருக்கும். ஆமா, அது போல சிவந்த உதடுகடை உடையவள். அது மட்டும் கிடையாது, இப்ப எல்லாருக்கும் அப்படி தாயா இருக்கு. எல்லாத்துக்கும் எப்படி இருக்கா? ஆமா. ஏமா உங்களுக்கு அப்படியா இருக்கு? லிப்ஸ்டிக் போட்டுக்கிடுவாங்கல்ல, அதானே. சிவப்பா இல்லைன்னா லிப்ஸ்டிக் போட்டுக்கிறது. ஆமா. ஆகையினாலே அல்லி மலர் பூத்தது போல் ஆணி முத்து பல்வரிசை கமங்கு போல் கழுத்தழகு களி மூங்கில் போல் தோலழகு. ஆமா, சித்துடுக்கை செயலிலே சேலை கட்டும் இடையழகு. இப்ப அதை எங்க போய் பார்க்க? இடுப்பு எப்படி இருக்கான்? உடுக்க மாதிரி இருக்கான். அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கு. அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கு. இப்ப எல்லாம் யாருக்கு அப்படி இல்லையே. அந்த காலத்துல கேளுங்க எப்படி உடுக்கு மாதிரி. எதுக்கு தெரியுமா இடுப்பு அப்படி இருந்திருக்குன்னு? அந்த காலத்துல கரண்ட் கிடையாது, ஆமா, மிக்ஸி கிடையாது, கிரைண்டர் கிடையாது. ஆமா, எல்லாரும் குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்தாங்க. அதனால இடுப்புல சதை கிடையாது, அப்படி உடுக்கு மாதிரி இருந்திருக்கு. இடுப்புல குடத்தை வச்சு தண்ணி எடுப்பாங்க. இடுப்புல குடத்தை வச்சு தண்ணி எடுப்பாங்க. இப்ப நிக்குமா? இப்ப வீட்டுக்கு போர் போட்டாச்சு. அது வேணாம் தெரு பைப்பு போட்டாலும் அதையும் வீட்டுக்குள்ள இழுத்துக்கிடுதோம். ஆமா, அப்படிதானே. அதனால வேலைக்கு வழியே கிடையாது. காலையில எங்கேயாவது வேலைக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், உங்க வீட்டுல சமையல் பண்றது வீட்டுக்காரர் தான் சமையல் பண்ணணும். அது இப்ப டோர் டெலிவரி வந்துருச்சு. அதானே, அது கூட இங்க அதுவும் செய்ய வேண்டியது. அது கொஞ்ச நாள் கழிச்சு பெருமாள் பெட்டிக்கு வந்துரும். ஆமா. ஆகையினாலே அங்க இருக்கக்கூடிய அழகு நிறைந்த பெண்ணாளாக திகழக்கூடிய தேவையாளுக்கு சரி சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் செய்து, ஆமா, அதாவது சடங்கு எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஜாதகம் எழுதுவாங்களாம். சரி, அதாவது ஒரு பூலோகத்தில் பிறக்கக்கூடிய ஆணுக்கு ஒரே ஒரு ஜாதகம் தான். பிறந்த குறிப்பு. பெண்ணாக பிறந்த எந்த பூமியருக்கும் 2 ஜாதகம். என்னென்ன ஜாதகம்? பிறக்கும் போது ஒரு ஜாதகம், அந்த பெண்ணானவள் ருதுவான பின்பு இன்னொரு ஜாதகம் எழுது. சரி, இப்பவும் பாருங்க, கல்யாணம் முடிக்கணும்னா இந்த பிறந்த ஜாதகம் எல்லாம் செல்லாது. பூத்த குறிப்பு இருக்கா? அதை கொடுங்க, அதுதான் கரெக்டா இருக்கும். ஆகையினாலே சரி அங்க இருக்கக்கூடிய தேவகையாளுக்கு யாரு அங்க பெரிய பெரிய இருக்காங்க ஜோதிடர்களை வரவழைத்து அவளுக்கு அப்படி பூத்த குறிப்புகளை எழுதுறாங்க. சரி, ஆமா. எழுதிய போது பூத்த குறிப்புகளாம் எழுதி முடித்து இவளுக்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன? இன்னும் கொஞ்ச நாளையிலே திருமணம் செய்து முடிக்க வேண்டும். சரி, பெரிய பிள்ளை ஆனவனையும் திருமணம் செய்யணும்ல. ஆமா. அது மட்டும் இல்ல, அதாவது கம்சனுடைய தங்கச்சின்னா சும்மா சாதாரணப்பட்டவ கிடையாது. இல்ல, 56 தேசத்துக்கும் அதிபதி அந்த கம்சராஜன். சரி, அந்த கம்சனுடைய தங்கச்சி தேவகிக்குன்னா மாப்பிள்ளை சும்மா பாத்திரலாமா? அதானே, முடியாது. ஆகையினாலே மந்திரி பிரதானிகளை அழைத்து எப்படி கூறுகின்றார் தெரியுமா? எப்படி? இந்த கம்சராஜன் என்ன செய்யறாரு? என்ன செய்கின்றார்? இன்று இருக்கக்கூடிய 55 தேசத்திற்கும் அப்படி ஓலையை எழுதி கொடுக்கிறார். சரி, ஓலையில என்ன இருக்கு? ஓலையில என்ன எழுதிருக்காங்க? அதாவது தேவகிக்கு பொருத்தமான மாப்பிள்ளை இங்கு இருக்கின்றார்களா? சரி என்று 55 தேசத்துக்கும் சரி ஓலை அனுப்பி விடுறாரு. ஆஹா, 55 தேசத்துக்கு ஓலை போயிருச்சு. ஆனா அந்த தேவகிக்கு ஏற்ற மாப்பிள்ளை ஒரு தேசத்தில் கூட இல்ல, கிடைக்கல. ஆமா. ஆகையினாலே மிகவும் மனம் சடைத்த அந்த கம்சராஜன் ஆனவர் என்ன எண்ணுகின்றார் தெரியுமா? என்ன எண்ணுகின்றார்? மிகவும் மனம் சடைத்து, ஆமா, நமது தங்கையாளுக்கு இப்படி மாப்பிள்ளை கிடைக்கவில்லையே. எப்படி இருக்கும்? பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்க, மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்க. ஆமா, ஆனா எங்கேயாவது பிறந்து இருப்பாங்க, தேடுனா கிடைக்கும். இருந்தாலும் மனதை தளர விடவில்லை. சரி, அந்த காலகட்டத்தில் யார் வருகின்றார் தெரியுமா? யாரையா வருகின்றார்? அதாவது கம்சராஜனுடைய அத்தை மகனான சரி வசுதேவர் வருகின்றார். ஆஹா, இந்த வசுதேவர் யார் தெரியுமா? யாரு? அதாவது சூரசேன மாமன்னன். இந்த வீரசேனனும் சூரசேனனும் மைத்துனர். சரி,
ஆகையினாலே ஆமா சூரசனுடைய மகனான வசுதேவர் வருகின்றார். சரி. ஆமா, வசுதேவர் வந்தபோது அந்த வசுதேவரானவரை ஆமா எப்படி வரவேற்கின்றார் தெரியுமா? எப்படி? வருக வருக என்று சொல்லலானா, வருக வருக மைத்துனர் என்று சொல்லலானா, வரவேற்று உபகரித்து ஏது செய்யலானா, வருக வருக என்று உங்களதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன 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 எதிர்பார்ப்பு ரொம்ப பலமா இருக்கு. அதாவது என்னுடைய தங்கை தேவகி இருக்கா பாத்தியா? ஆமா. தேவகியானவள் ருதியாகி விட்டாள். சரி. இவளுக்கோ மாப்பிள்ளை தேடுவதற்காக 55 தேசத்திற்கும் நான் சென்றேன். அப்பா 55 நாட்டிலையும் எங்க வேணாலும் மாப்பிள்ளை கிடைக்கவே இல்ல. ஒண்ணு அழகு இருந்தா அறிவு இல்ல. ஆமா, அறிவு இருந்தா அழகு இல்ல. உங்ககிட்ட எல்லா லட்சணமும் பொருந்தி இருக்கு. அதானே இத முதல்ல யோசிச்சிருக்கணும். முதல்லயே யோசிச்சிருக்கலாம். ஏன்னா அங்க ஒரு காரணம் இருக்கு. என்ன? ஏன்னா அந்த வசுதேவருக்கு முதல்லயே திருமணம் முடிஞ்சிருக்கு. ஆஹா. அதாவது வசுதேவருக்கு ரோகிணி என்ற பெண்ணுக்கும் வசுதேவருக்கும் முதல்லயே திருமணம் முடிஞ்சிருக்கு. சரி. இருந்தாலும் மாப்பிள்ளை கிடைக்கலையே. ஆமா. ஆகையினாலே என்னுடைய தங்கையை 2வது தாரமாக நீங்க கல்யாணம் முடிச்சுக்கோங்க. என்ன அது வசீலா? 2வது கல்யாணம் முடிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. ஆமா, இந்த வசுதேவரை எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாரு. சரி. எனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஆமா. இப்படி கல்யாணம் 2ஆம் தரமா முடிச்சுக்கிட்ட சொல்றீங்களே. அதானே. அவரும் சொல்லி பார்த்தாரு. சரி. கம்சராஜன் கேட்டபடியாகவே இல்லை. ஆகையினாலே நல்ல ஒரு வேளையிலே ஆமா அங்கே இருக்கக்கூடிய கம்சராஜனுக்கும் சரி தேவியாளுக்கும் ஆமா அங்கே இருக்கக்கூடிய குல விளக்கப்படி ஆமையா மதுராபுரி பட்டணத்தில் அழகாக திருமணம் நடக்கின்றது. எப்படி நடக்கின்றது தெரியுமா? எப்படி ஐயா? யாருக்கு கல்யாணம் நடக்கு தெரியுமா? கண்ணனுடைய தாயாருக்கும் தந்தைக்கும் கல்யாணம் நடக்கு. ஆமா ஆமா. அதனால பெண்கள் எல்லாம் கொலை போடுங்க. எப்படி கல்யாணம் முடிக்க தெரியுமா? மங்கையர்கள் 1000 பேர் வாழ்க்கைகள் கூடி நிற்க, சந்ததி பாடி நிற்க, மனவரையில் நிற்கிருந்த சுந்தரர்கள் பார்த்திருந்தார். மங்கையர்கள் 1000 பேர் அப்படியே வாழ்த்தொழிகள் கூறி நிற்க, தேவகியாளுக்கும் வசுதேவருக்கும் திருமணம் இனிதே நடந்து முடிந்தது. சரி. இந்த நல்லதொரு வேளையிலே சரி வில்லிசை பாடிக்கொண்டிருக்கிற யாமலை ஆதரித்து 100 ரூபாயை 100 லட்சமாக சார்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களும் சரி அங்கே குலசையில் வீற்றிருக்கின்றாள் அல்லவா? ஆமா. தாயான குலசை முத்தாரம்மன் ஞானமூர்த்தீஸ்வரருடைய அருளும் பொருளும் பெற்று அவர்கள் வாழ்வாங்க வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு தேவகியாளுக்கும் அந்த வசுதேவருக்கும் இனிதே திருமணம் முடிந்தது. பாத்தீங்களா? ஆமா. அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி சரி கல்யாணம் முடிஞ்சதுன்னா முதல்ல என்னமா செய்வாங்க? கல்யாணம் முடிஞ்சதுன்னா என்ன செய்வாங்க? அந்த அது என்னது மைக்கு போட்டு கொடுத்துருக்கோம், நீங்க பாட்டுக்கு வேற எதுவும் சொல்லியாது. இல்ல ஐயா, இந்த குடத்துக்குள்ள என்னத்தையோ மோதிரத்தை போட்டுட்டு தேடுவாங்கல்ல, அதானே. சரி, அந்த விளையாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி, அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அதெல்லாம் சொல்லுங்க. கனிமூன் போவாங்களா? மறுவீடு போவாங்க. அது அப்பவே போயிடுவாங்களா? அது ஒரு வாரம் கழிச்சு போவாங்க. அதாவது மறுவீடு கிருவீடெல்லாம் சாதாரண மக்கள் போவோம். ஆமா. அதாவது 56 தேசத்துக்கு ராஜா மகாராஜா சரி மன்னர் பரம்பரையை சார்ந்தவர்களை என்ன செய்வாங்கல்ல, ஒரு திருமணம் ஆட உன்னையும் சரி, அதாவது தம்பதிகளை ஊருக்கு அறிமுகப்படுத்தணும்.
அப்படின்னு சொல்லி பட்ன பிரவேசம் போவாங்களாம். ஆஹா. யானை மீது அமர வைத்து சரி யானை அம்பாரி எல்லாம் செல்வார்களாம். சரி. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய ஆமா கம்சராஜன் ஆனவன் சரி தங்கி தேவையும் ஆமா மைத்துனராகப்பட்ட வசுதேவரையும் என்ன செய்கிறான் தெரியுமா? என்ன? பட்ன பிரவேசம் கூட்டு போகல. சரி. மாறாக எங்க கூட்டு போறான் தெரியுமா? எங்க கூட்டு போற? வனத்தை சுற்றி பார்க்க கூட்டு. ஆஹா. வன வேடிக்கை பார்க்க. வான வேடிக்கையா? வன வேடிக்கை. வனதேசம் செல்ல. பாத்தீங்களா விதி? பட்ட பிரவேசம் தானே போகணும். ஆமா. ஆனா வனதேசம் கூட்டு போறான். சரி. ஆகையினாலே அங்கதான் செலவாகாதுன்னு நினைச்சிருப்பா. அங்க செலவாகாதுன்னு. ஆமா. இவன் தான் எதுக்கு எடுத்தாலும் கம்சம் போடுதாங்க. கஞ்சத்தனம் பண்ணுவாங்க. அதனால வனத்துக்கு கூட்டிட்டு போனா செலவே இல்ல. பட்டணத்துக்குள்ள கூட்டிட்டு போனா செலவு ரொம்ப ஆகும். அதானே. மறு வீட்டுக்கு கூட்டு போனா கறி எடுக்கணும், நிறைய கறி எடுக்கணும், மற்ற துணிமணி எல்லாம் எடுக்கணும், நிறைய ஜாமான் வாங்குவாங்க இல்லையா? காட்டு வழியே பத்திட்டு போய்க்கலாம். அங்க கிடைக்கிற செலவு இல்ல. அதானே. ஆகையினாலே வனதேசம் போக வேண்டும் என்று சொல்லி ஆமா அங்க இருக்கக்கூடிய மந்திரி பிரதானிகளையும் அழைத்துக் கொண்டு ஆமா சேவர்களுடைய துணையோடு சரி அப்படியே வனத்தை சுற்றி பார்க்க செல்கின்றார்கள். சரி தெரியுமா? காடு செடி வனங்கள் மைத்துனரியும் தங்கச்சியும் கூட்டிக்கிட்டு எங்க போறான்? எங்க வருகின்றா? வனத்தை எல்லாம் சுத்தி பார்த்தாச்சு. சரி. ரொம்ப களைப்பா இருக்கு. களைப்பாற வேண்டும், இளைப்பாறணும்னு சொல்லி எங்க வர்றான்? எங்க துர்வாச முனிவர் என்று சொல்லக்கூடிய கோபக்கார முனிவர். அதாவது துர்வாசர்னாலே பயப்படுவாங்களா அந்த காலத்துல. ஆமா, கோபம் ரொம்ப கோபம் வரும். சரி. ஆகையினாலே துர்வாச முனிவர் வீட்டிற்கக்கூடிய அந்த ஆசிரமத்திற்கே வந்தார்கள். சரி. அங்க துர்வாச முனிவர் இல்ல. துர்வாச முனிவருடைய ஆசிரமத்தின் முன்பாக ஒரு பெரிய மாமரம் இருந்ததாம். சரி. அந்த மாமரத்துல என்ன இருக்கு? மாமரத்துல என்ன இருக்கும்? தேங்காய் காய்க்கும், மாங்காய் தான் காய்ச்சிருக்கும். நம்ம மாங்காய் இல்லம்மா, மாம்பழம் காய்ச்சிருக்கும். அதாவது பழமாகும். நீ அதுக்குள்ள அந்த மாமரத்துக்கு அடியில உட்கார்ந்து இருக்கா பாத்தியா தங்கச்சி தேவகி? சரி. அப்படி அண்ணாந்து பார்க்கா. பார்த்த உடனே அப்படி அழகான மாங்கனி ஒன்று அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கு. அது அந்த மரத்துல 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாங்காய் ஒரு பூ பூக்குமா. ஒரு பூ பூத்து சரி அது உதராம அது பிஞ்சாகி காயாகி அது கனியுமா. அது எவ்வளவு பெரிய அதிசயம் பாத்தீங்களா? 12 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு பூ பூத்து ஆமா அது பிஞ்சு விட்டு ஆமா காய் காய்த்து கனியாக இருக்குமா. அந்த கனியை யார் சாப்பிடுவானா? துர்வாச முனிவர் சாப்பிடுவார். அதுக்காகவே காத்திருக்காரு. ஆமா. அந்த கனியை அவரை தவிர வேற யாரும் புசிச்சா சாபத்தை போட்டுருவாரு. அதானே. என்ன செய்கின்றார்? என்ன அங்க இருக்கக்கூடிய தேவையானவள் அண்ணனை இவர் விழித்து சரி அந்த கனியை நான் சாப்பிட வேண்டும். அந்த கனி எனக்கு இப்ப வேணும். தங்கச்சியோ கல்யாணம் முடிஞ்சு இதுவரைக்கும் ஒண்ணுமே கேட்கல. ஆமா, முதல் முறையாக நம்ம தங்கச்சி ஒரு பரிசு கேட்டாலே அதனால நம்ம தட்டலாமா? அதானே. தட்ட காது கொடுத்து வாங்குறதா? அதானே. பேசாம வெட்டி கொடுத்துடலாம். அதான் ஊரை விட்டு நெய்யையும் பொண்டாட்டி கையேது. ஆமா. உடனே மாங்கனியை பறித்து சரி உறைவாளை அப்படி கையில எடுக்கா. மாங்கனியை எப்படி 8 துண்டா போடுதான். அப்படி சரி 8 துண்டுகளாக்கி ஆமா தங்கையின் கையில் கொடுத்தார். தங்கையான தேவகையோ ஒவ்வொரு துண்டுகளாகவே அப்படியே புசித்து வருகின்றார். சரி 8வது துண்டு அப்படி விழுங்கினா பாத்தியா? ஆமா. அப்பொழுதுதான் வந்தார் துர்வாச முனிவர். அடே கம்சராஜா, அப்படி மிகுந்த கோபத்தோட வாராரு. கோபக்குரியோட வந்து என்ன சொல்றாரு? 12 வருஷமா காத்திருக்காரு அந்த மாம்பழத்தை சாப்பிடுறதுக்கு. இந்த மாமரம் 12 வருடத்திற்கு ஒரு முறை காய்க்கக்கூடிய மாம்பழம். இந்த மாம்பழத்திற்காகவே நான் 12 ஆண்டு காலமாக காத்திருந்தேன். ஆமா. இதை உன்னுடைய தங்கை உண்டபடியினாலே உன்னுடைய தங்கையின் வயிற்றில் பிறக்கக்கூடிய 8வது குழந்தையால் நீ திட்டமுடன் கொல்ல கடவுள். சாபம் எப்படி சாபம் கொடுக்காரு? அதாவது கம்சன் வந்து தேவிகாளுக்கு அண்ணன், கண்ணனுக்கு தாய் மாமன். ஆமா. ஆகையினால எப்படி தவம் கொடுக்காரு? உன்னுடைய தங்கச்சி வயித்துல பிறந்த 8வது குழந்தை உன்னை திட்டமாக கொல்லும். அவர் சாபம் கொடுத்தாருன்னா கொடுத்ததுதான். அதுக்கு மாற்று பரிகாரமே கிடையாது. சாபத்தை வாங்கிக் கொண்டு ஆமா அவர்கள் எங்கு செல்கின்றார்கள்? எங்க செல்கின்றார்? காட்டை விட்டு திரும்பவும் நாட்டிற்கு செல்கின்றார். சரி. இவங்களை இப்படி விட்டுறக்கூடாது. ஏன்னா ஜோடி எங்கேயும் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, 8 குட்டியை போட்டுருவோம். 8வது பிள்ளை வந்து நம்ம பலி வாங்கிரும் என்று வசுதேவரை அழைத்து சொல்கின்றார். எப்படி சொல்றாரு தெரியுமா? வாருமையா வசுதேவர் வார்த்தை ஒன்று சொல்ல கேளும். நீங்கள் இந்த இருவேரும் இந்த நல்ல வேளையிலே சிறைச்சாலை நதியிலே அடைபட்டு கிடக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார்.
உடனே தனது தங்கையும் மைத்தனரையும் அழைத்து காராகிரகம் என்று சொல்லக்கூடிய சிறைச்சாலை, சரி, 2 பேரையும் சிறையில பிடிச்சு அடைச்சிட்டாங்க. அது நல்ல வேலை, 2 பேரும் ஒன்னா பிடிச்சு அடைச்சாங்களே, தனித்தனியா அடைக்காம. ஏம்மா நல்லா கேட்கீங்களா கேள்வி? 2 பேரையும் சேர்த்து அடிச்சாதான் 8 பிள்ளைங்க பெற முடியும். ஏன்னா இவன் அப்படித்தானே செய்வான். ஆமா, அதைத்தான் சொன்னேன். அப்படி எல்லாம் செய்ய மாட்டான். ஏன்னா பாவம், பொல்லாத பாவம் இதெல்லாம். ஆகையினாலே இருவரையும் ஒரே சிறையில் அடைத்து வைத்தார். சரி, என்ன சொல்றான்? ஐயா வசுதேவரே, என்ன இங்க வாங்க, என்ன உங்க 2 பேரையும் சிறையில் அடைப்பேன். ஆமா, உங்களுக்கு என்ன குழந்தை பிறந்தாலும் குழந்தை பிறந்த உடனே என்னுடைய கையில் வந்து கொடுத்துடணும். என்ன செய்யறான்? என்ன செய்வான்? ஒவ்வொரு குழந்தையை பிறந்த உடனே அந்த கம்சராஜன் கையிலே வந்து கொடுப்பார்களாம். சரி, கம்சன் என்ன செய்வான் தெரியுமா? இந்த குழந்தையோட காலை பிடிச்சு அப்படி ஓங்கி தரையில் அடிப்பான். தரையில் அடிக்கிறது. ஆமா, 7 குழந்தைகளையும் இப்படியே கொண்டு விட்டார். சரி, மிகவும் வருத்தமற்ற வசுதேவரானவர் அப்படியே மிகவும் வருத்தமற்றிருக்கின்றார். ஆமா, எப்படி வருந்துகின்றது? எப்படி எப்படி என்ன செய்வேன், ஏது செய்வேன் வசுதேவரானவர் ஆமா நாராயண கடவுளை நினைத்து நினைத்து அந்த தினமும் நினைத்து வணங்கி இருக்கின்றார். சரி, இப்படி ஒவ்வொரு குழந்தையுமே இப்படி கம்சராஜன் மாபாவி கொண்டு விட்டானே. ஆமா, நமது பட்டமதை ஆழ்வதற்கு ஒரு பாலகனும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சரி அந்த வசுதேவரானவர் அழுது புலம்பி அப்படியே அயர்ந்து உறங்கி கொண்டிருக்கிறார். அப்படியே தூங்கிட்டார். பாத்தியா? உடனே கனவில் யார் வருகின்றார்? ஆபத்து வாழ்ந்தவன் அநாத ரட்சகன் பார்க்கடலில் வள்ளி கொண்ட ஸ்ரீமன் நாராயண கடவுள் அப்படியே கனவில் தோன்றுகின்றார். சரி, ஐயா வசுதேவா சுவாமி, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதாவது கம்சராஜனை அழிப்பதற்காக, அதாவது பூலோகத்திலே சரி இந்த திரேதா யுகத்திலே என்று சொல்லக்கூடிய இந்த யுகத்திலே சரி 8வது அவதாரமாக கண்ணன் அவதாரம் நான் எடுக்க போகின்றேன். ஆமா, கண்டிப்பாக உங்களுக்கு நான் மகனாக வந்து பிறப்பேன். சரி, அது மட்டுமல்ல, என்ன கம்சனை திட்டமாக நான் கொள்வேன். அப்படியே அசரீரி ஒளிவருக்கின்றது. சரி, அப்படியே ஆனந்த சந்தோஷத்துடன் அளவில்லா மகிழ்ச்சியோடு நீ இருக்கக்கூடிய ஆமா இந்த காலகட்டத்திலே வில்லிசை பாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆமா யாமளது வில்லிசை குழுவினரை ஆதரித்து 200 ரூபாயை 200 லட்சமாக அள்ளி அள்ளி கொடுத்திருக்கின்றார்கள். கோவில் தர்மகர்த்தாவாக விளங்கக்கூடிய சரி அம்மா சங்கரேஸ்வரி ஆமா சுபா அம்மா அவர்கள் அள்ளிப்பணம் கொடுத்து ஆதரித்து ஆமா அப்பன் பாண்டி முனியாண்டியினுடைய பாடலையும் பாட சொல்லி இருக்காரு. அடி ரூபா கூப்பிட்டு அழைக்கிறனே பாண்டி அழைக்கிறனே கோயிலுக்கு பாண்டி கேட்கலை
கோக்கலையும் பாண்டி கோக்கலையோ ஓடியார் பாண்டி ஐயா கோயிலுக்கு பாண்டி கோக்கலையோ நான் சொல்லி சொல்லி நான் அழைக்கிறது சுரங்கத்துக்கு ஐயா கோக்கலையோ ஐயா உண்டது அழைக்கிறது பாண்டி அழைக்கிறது அழைக்கிறது ஐயா உத்தமாரோ பாண்டி கோக்கலை ஓடி ஐயா கேட்கலை ஓடியார் பாண்டி அழைக்கிறது ஓடியார் பாண்டி ஐயா கோயிலுக்கு பாண்டி கோக்கலையோ மாளிகைக்கு அழைக்கிறது மாளிகைக்கு கோக்கலையோ பாண்டி நான வச்சேன் பாண்டி ஊனி உனக்கு கோக்கலையோ பாண்டி கோக்கலையோ அடிய விட்டு பாண்டி அடிய விட்டு ஆடி இங்கே பாண்டி வந்திடையா அவன் கழுத்தளவு அவன் மணி பூசு அவன் கண்ணிக்கார அவன் கோயிலுக்கு கண்ணளவ பாண்டி கண்ணளவ அவன் கண்ணளவ அவன் கோபக்கார அழகு பாண்டி மூணு ஓடியாங்க அடங்காத அந்த சங்கீதியா நாடக்கிடவோ அல்ல முடியாது வல்லயமா பாண்டி வல்லயமா அவ எழுமிச்ச பாண்டி மாலைகள் உனக்கு மாலைகள் ஓடியார் பாண்டி ஐயா ஓடி இங்கே வந்திடுவா பாண்டி மூணி ஓடி இங்கே பாண்டி வந்திடு ஓடியார் பாண்டி இந்த விதமாக வசுதேவருடைய கனவில் தோன்றி ஆமா நாராயண பகவான் சொன்ன மாத்திரம் சரி இந்த கம்சனுக்கு அழிவு வருவது கட்டாயம், ஆமா நிச்சயமாக அழிவு வரும் ஆமா என்று ஆனந்த சந்தோஷமும் ஆமையா அளவில்லாத மகிழ்ச்சியும் கொண்ட சரி வசுதேவரானவர் ஆமா உடனே தேவிகாரிடம் சொல்லவில்லை. சரி, ஏன்னா தெய்வ குழந்தை வந்து பிறக்குன்னு சொன்னா ஆமா 10 மாசம் சுமக்க முடியுமா? அதானே. ஆகையினாலே அந்த முதல் விழிமிருந்து ஆமா அருங்கிலியான தேவியானவள் கர்ப்பமுற்றாள். இப்பதான் தேவிக்கு வந்து கண்ணன் வந்து பிறக்க போறாரு. இதான் முக்கியமான கட்டம். கண்ணன் பிறக்கலை. கண்ணன் பிறக்கும்போது எல்லாரும் கொலவை போடுங்க. அம்மா கொலவை போட்டவங்களுக்கு கூட கொஞ்சம் ஒரு கிளாஸ் காப்பி கொடுங்க. அதானே, நல்லா கொலவை போடட்டும். காப்பியை குடிச்சிட்டு நல்ல கலகல கலகலன்னு கொலவை போடணும். கலகலன்னு போடணும். அதானே. ஆகையினாலே அங்கே இருக்கக்கூடிய தேவகியானவள் ஆமா அந்த நாராயண பகவானுடைய அருளாளி
சரி எப்படி இருக்கு? அவள் உண்டாவது மாசையிலே உடையவனை தஞ்சம் நின்றாள். உண்டாவது மாசையிலே உடையவனை தஞ்சம் நின்றாள். உண்டாவது மாசையிலே ஈஸ்வரனை தஞ்சம் நின்றாள். உண்டாவது மாசையிலே ஈஸ்வரனை தஞ்சம் நின்றாள். உண்டாவது மாசையிலே முத்தமனை தஞ்சம் நின்றாள். உண்டாவது மாசையிலே முத்தமனை தஞ்சம் நின்றாள். நான்காவது மாசையிலே நாவரஞ்சி திருந்திருப்பாள். நான்காவது மாசையிலே நாவரஞ்சி திருந்திருப்பாள். ஐந்தாவது மாசையிலே அன்பும் எதுவும் குழந்தைந்தாள். ஐந்தாவது மாசையிலே ஆறாவது மாசையிலே அருமையும் இளதேவதியாள். ஆறாவது மாசையிலே அழகையே ஏழாவது மாசையிலே இந்திருந்த மையவதியே. ஏழாவது மாசையிலே மாசையிலே ஏற்றமுள்ள தேவதியாள். அஞ்சாவது மாசையிலே தமிழ தேவதியாள். ஒன்பதாவது மாசையிலே சுழந்திடுவாள். அங்கே இருக்கக்கூடிய தேவகியாளுக்கு ஆமா எத்தனை மாசம் ஆகுது? 9 மாசம் முடிஞ்சிருச்சு. 9 மாசம் முடிஞ்சிருச்சு. ஆமா 10வது மாசம் பிறக்க போகுது. 10வது மாசம் பிறக்க போகுது. ஆமா. அதாவது இந்த உலகத்திலேயே மூத்தவங்க யாரு? ஆண்கள் மூத்தவங்களா பெண்கள் மூத்தவங்களா? பெண்கள் தான் மூத்தவங்க. என்னம்மா அப்படி சொல்றீங்க? அது எப்படி? நீங்க எல்லாம் முண்டிக்கிட்டு முன்னாலே வந்துருவீங்கல்ல. அப்படியா? அதாவது பெண்கள் தான் 10 மாசம் கர்ப்பத்திலிருந்து முழுமையாக பிறக்கக்கூடியவர்கள். இந்த ஆம்பளைகள் அவசரத்திலே 9 மாசத்துல வெளியே வந்துருக்காங்க. அதாவது அதை சொல்லவும் கூடாது, சொல்லவும் செய்யணும். எவ்வளவுதான் வந்து கணவன் வந்து மனைவியோட மூத்தவளாக இருந்தாலும் கணவன் வந்து மனைவிக்கு சின்னவள் தான். அதானே? ஆமா, இளையவர்கள் தான். ஆகையினாலே சரி 9வது மாசத்திலே இருக்கக்கூடிய தேவதையாளுக்கு இங்க யார் யார் வந்து விளக்கின்றார் தெரியுமா? யாரு? தேவதையாளுக்கு அடிதொடியாக வயிறு வந்து அவளுக்கு எப்படி பிடிக்கின்றது தெரியுமா? குழந்தை அடிதடியாகவே வயிறு நந்து ஆண்டு வந்தை வந்து பிறக்குதம்மா கண்ணன் வந்து அங்கே பிறந்திருப்பார். ஒரு குலவை அந்த கம்சந்தாலை அங்கு அறுப்பதற்கு போடுங்கம்மாதால் மாற ஒரு குலவை ஒரு குலவை அந்த கோகுலத்தை காத்த கண்ணன் இங்கே கண்ணன் இங்கே போடுங்கம்மாதால் மாற ஒரு குலவை போடுங்கம்மா ஒரு குலவை கிருஷ்ணன் வந்து இங்கே பிறந்திருப்பார். கிருஷ்ணன் வந்து இங்கே பிறந்திருப்பார். ஒரு குலவை ஒரு குலவை ஒரு குலவை ஒரு குலவை கண்ணன் வந்து பிறந்திருப்பார். ஒரு குலவை ஒரு குலவை கண்ணன் வந்து பிறந்திருப்பார். அழகான நேரத்திலே ஆவணி மாசத்திலே அதாவது இங்க இருக்கக்கூடிய சரி அஷ்டமி திதியிலே மாயக்கண்ணனானவர் வந்து பிறந்தார். மாயக்கண்ணன் பிறந்தது எந்த திதி? அதாவது அஷ்டமி திதியும் நவமி திதியும் வந்து போய் நாராயண பகவான்கிட்ட போய் முறையிட்டதான். எப்படி? ஏன்னா அதுக்கு முன்னாடி அஷ்டமி திதியிலையும் நவமி திதியிலும் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய மாட்டாங்க. இப்பவும் திதினா அந்த 2 திதியில நல்ல காரியம் செய்ய மாட்டாங்க. இந்த 2 திதியும் போய் பகவான்கிட்ட போய் முறையிட்டதுக்கு அப்புறம் பகவான் சொல்லுவாராம், ஏ திதிமார்களே, என்ன நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அதாவது ராமாவதாரமாக சரி நவமி திதி என்று நான் ராமாவதாரம் எடுப்பேன். சரி அஷ்டமி திதி இருக்கு பாத்தியா? ஆமா. அதிலே நான் 8வது வருடமாக கண்ணன் அவதாரம் உங்களுடைய திதியில தான் எடுப்பேன். சரி என்று அந்த கண்ணன் 2 திதிகளுக்கு வந்து
பிறந்திருக்கார். ஆமா. ஆகையினாலே சரி கோகுலாஷ்டமி என்று ஆமா அஷ்டமி திதியிலே சரி ஆவணி மாசத்திலே ரோகிணி நட்சத்திரத்திலே மாய கண்ணபிரான் வந்து பிறந்தார். அதாவது உலகத்துல நீ நினைச்ச மாதிரி எல்லாம் குழந்தை அழுகல, கண்ண அழல, தெய்வீக குழந்தையிலே அல்ல. கவனிக்கணும், தெய்வீக குழந்தைங்க மட்டும் கிடையாது. அதாவது உலகத்திலேயே பிறந்திருக்கக்கூடிய எந்த குழந்தையா இருந்தாலும் சரி இந்த பூமியில அவதாரம் செய்யும் போது அழுமா. ஆமா, ஏன்னா அழுதாதான் அது குழந்தை. அழலன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தி இருக்கிறவங்களும் அழ வேண்டியிருக்கும், எல்லாரும் அழுக ஆரம்பிச்சிருவாங்க. உண்மைதானே? ஏன் பிள்ளை அழலையே, ஐயோ என்னாச்சோ என்னன்னு மூச்சு பேச்சு இல்லாம இருக்கு அப்படின்னு சுத்தி உள்ளவங்களும் அழ நேரிடும். ஆகையினாலே மாய கண்ணன் பிறந்த போது அழவே இல்லையா. எதுக்கு அழல? எதுக்கு? ஏன்னா தேவகியாலும் சிறைச்சாலையில இருக்கா. ஆமா, கண்ணை அழுதாருன்னா என்ன ஆகும்? எல்லாருக்கும் காவலர்கள் எல்லாம் விழிச்சு பாத்துருவாங்க. ஆமா, என்ன செய்வாங்க? கண்ணனை கொண்டு போய் கம்சன் கொடுப்பாங்க. ஆமா, எதுக்கு கொடுக்கறாங்க? அதாவது தேவியின் வயிற்றில் பிறக்கக்கூடிய 8வது குழந்தை கம்சராஜனை திட்டமாக கொல்லுன்னு துர்வாசர் வந்து சாபம் கொடுத்திருக்காரு. ஆகையினாலே கம்சன் சும்மா விடுவானா? விட மாட்டான். ஆகையினால் சரி மாய கண்ணன் மட்டும் அழவே இல்லை, அழகவே இல்லை. உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தை அழாத குழந்தை யாருன்னா கண்ணன் தான். அவர் மாயவர் அல்லவா? ஆமா, எல்லாமே அவருடைய சித்து விளையாட்டு. ஆகையினாலே சரி குழந்தை பிறந்த போது அங்க இருக்கக்கூடிய அசரீரி தோன்றுகின்றது. இந்த தேவகி அம்மா பக்கத்துல அந்த குழந்தை கண்ணன் பிறந்திருக்காரு. ஆமா, அந்த அம்மா கண்விழிச்சு பார்க்கல. வசுதேவர்ட்ட என்ன சொல்லிருக்காங்க? என்ன வசுதேவரே, என்ன நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? அந்த ஆயர்வாடி பட்டினத்திலே சரி யசோதையாளிடத்திலே ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்திருக்கின்றது. சரி, அந்த பொம்பளை பிள்ளையை எடுத்துட்டு வந்து இந்த தேவகி பக்கத்திலையும் என்ன கொண்டு போய் அந்த ஆயர்வாடி பட்டணத்துல போட்டுருங்க. சரி என்று சொன்னபோது சொன்னவுடனே இந்த காராகிரகங்கள் எல்லாம் என்று சொல்லக்கூடிய காராகிரகம் சொன்னா சிறைச்சாலை. சரி, இந்த சிறைச்சாலை கதவெல்லாம் டப்பு 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 டப்புன்னு திறக்கும். எல்லாம் மாயவருடைய லீலை. ஆமா, சிறைச்சாலை திறந்த போது இருக்கக்கூடிய காவலர்கள் எல்லாரும் அப்படி தூங்கிட்டாங்க. எல்லாருக்கும் தூக்கத்தை கொடுத்துட்டு யாருமே கண் விழித்து பார்க்கல. சரி, உடனே வசுதேவர் என்ன செய்கின்றார்? என்ன அங்கே இருக்கக்கூடிய கண்ணனை எடுத்து ஒரு கூடையில வைக்காரு. அப்படி சிறைச்சாலையை தான் கடந்து சரி அதாவது இங்க இருக்கக்கூடிய மதுராபுரி பட்டணத்துக்கும் ஆயர்வாடி பட்டணம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, கோபியர்கள் வாழக்கூடிய இடம். சரி, அங்க இருக்கக்கூடிய ஆயர்வாடி பட்டணத்துக்கு இடையில யமுனை நதி ஓடுகின்றது. சரி, அந்த யமுனை நதியை கடக்கணும்னா என்ன செய்யணும்? கடக்கணுமே. யமுனை நதியை எப்படி கடப்பது? ஆமா, ஒரு ஓடம் கூட இல்லையே நம்மட்ட. இல்லையே. இந்த கவலையுற்றி இருக்கக்கூடிய வேளையிலே பார்த்தார் மாய கண்ணன். சரி, எப்படி கூடையில் வைத்துக் கொண்டு தலை மீது வைத்துக் கொண்டு வருகின்றார். கண்ணன் வருகின்ற நேரத்தில், கண்ணன் பிறந்திருக்கக்கூடிய நேரத்தில் அப்படி கனத்த மழை வருகின்றது. சரி, இடியும் மழையும் பொழிகின்றது. ஆமா, காத்து மழை அடிக்கி வெள்ளமோ கரை புரண்டு வருது. ஐயோ, இந்த நாராயண பகவான் இப்படி சொன்னாரே, நம்ம போய் அங்க போட்டாதானே நம்ம கதையெல்லாம் நடக்கும். கம்சன் அப்படித்தானே கொல்ல முடியும். நமக்கு விடுதலை கிடைக்குமே. கிடைக்கும். நம்ம வாட்டுக்கு இப்படி குழந்தைய வேற தூக்கிட்டு வந்துட்டோமே. இந்த நதியை எப்படி கடப்பது? ஆமா என்று தலை மீது வைத்துக் கொண்டு சரி அப்படியே நதியின் முன்பாக வந்து நின்றார். சரி, உடனே கண்ணனுடைய வலது கால் அப்படி நதியில படுதான். யமுனை நதி மேல அப்படி படும்போது அப்படி யமுனை நதியானது அப்படி ஆர்ப்பரித்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த யமுனை நதியான அப்படியே வழி விட்டதான். மழை பெஞ்சது பாத்தீங்களா? ஆமா, அந்த மழைக்கு கொடைய யார் வரா? காளிங்கன் என்று சொல்லக்கூடிய ஐந்துதலை நாகமானது அப்படியே கொடையா பிடிக்கும். சரி, பேர்பட்ட அதிசயம் பாத்தீங்களா? ஏன்னா பகவான் வந்து பிறந்திருக்காரு. காளிங்கன் கொடை பிடிக்க யமுனை நதியானது வழிவிட சரி அங்கிருந்து பயணமாகி ஆமா அங்கே இருக்கக்கூடிய வசுதேவரானவர் சரி ஆயர்வாடி பட்டணத்திற்கே சென்றார். உடனே என்ன செய்யறாரு? அங்க இருக்கக்கூடிய யசோதையாளிடம் இருக்கக்கூடிய பெண் குழந்தையை எடுத்து அப்படியே இந்த கூடையில வச்சுட்டு இந்த கூடையில இருக்கக்கூடிய கண்ணனை அவர் பக்கத்துல போட்டுட்டு திரும்பவும் அங்கே தலை மீது சுமந்து கொண்டு நேர காராகிரகத்துக்கு வர்றாரு. சிறைச்சாலைக்கு வந்து தேவகியின் பக்கத்தில் போட்டார். சரி, அப்பதான் கண் விழிச்சு பார்க்காங்க காவலர்கள். கண் விழித்து பார்த்த உடனே பிறந்த குழந்தையானது குவா 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 குவான்னு பெண் குழந்தை அழுக ஆரம்பிச்சது. குழந்தை அழுத மாதிரி தெரியல, பூனை அழுத மாதிரில இருக்கு. ரூபான்னு அழுதா? இந்த காலத்துல நீ சொன்ன மாதிரி பிள்ளைகள் எல்லாம் ரூபான்னு ஏன்னா தொங்க போடணும்ல. பொம்பளை பிள்ளைங்கன்னா
முதல்ல பால் புட்டி வேணும்ல, அதை சொல்லுங்க. இப்ப எதுக்கு எடுத்தாலும் காசுதான். ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை கண்டிப்பா 2000 கண்டிப்பா கையில இருக்கும். கண்டிப்பா இருந்தாதான் ஆஸ்பத்திரிக்குனாலும் போக முடியும். ஆரம்பத்துல இருந்து ஆஸ்பத்திரிக்கே போய்க்கு இருக்கணும்ல. அதானே. அதாவது பெண் குழந்தைகள் பிறந்தாங்கன்னா நகை நட்டை எல்லாம் போட்டு பார்க்கணும். ஆம்பளை பிள்ளைங்க பிறந்தாலும் செலவுதான், யாரு பிறந்தாலும் செலவுதான். ஆகையினாலே பெண் குழந்தையை அனுகிரகம் கொடுத்தது. சரி, பார்த்தார்கள் அங்கு இருக்கக்கூடிய காவலர்கள். உடனே மன்னனையே வரவழைத்தார். ஓடோடி வருகின்றான் கம்சராஜன். நம்மளை கொல்ல வந்த குழந்தையானது பிறந்து விட்டது. ஆமா, இந்த குழந்தையை கையில் எடுத்து அவன் என்ன செய்யறான் பாக்கான். இது என்ன பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு? அதானே சொன்னாங்க. அப்பா டீ குடி. ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லல, அதாவது உனக்கு பிறக்கக்கூடிய 8வது குழந்தை உன்னை திட்டமாக கொல்லும் சொன்னாரு. அது ஆம்பளை பிள்ளையா இருந்தா பொம்பளை பிள்ளையா இருந்தான்னு இந்த பிள்ளையும் கொன்றே தீர வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தையை அப்படியே 2 காலையை முடிச்சு ஓங்கி தரையில அப்படி எரியும் போது சும்மா இருப்பாளா? அங்க யாரு பிறந்திருக்கா தெரியுமா? காளியம்மாவே வந்து பிறந்திருக்கா. ஏன்னா நாராயண பகவான் யாரு? ஸ்ரீமன் நாராயண பகவான் தான் கண்ணனாக பிறந்திருக்கின்றார். ஆமா, தங்கையாக இருக்கக்கூடிய பார்வதாதேவி. ஆமா, பார்வதி தான் காளியா வந்து பிறந்திருக்கா. சரி, காளியம்மா எல்லா கதையிலையும் பிறப்பா. ஆமா, இந்த கண்ணை எங்கெங்கெல்லாம் இருக்காரோ தங்கச்சி காளியம்மா கூட வருவா. கண்டிப்பா இருப்பா. ஆகையினாலே உடனே அங்க இருக்கக்கூடிய குழந்தை அப்படி அந்தர்மார்க்கமாக அப்படி சிரிக்கின்றது. சரி, எப்படி சிரிக்குது? அடே கம்சராஜா, என்னையாடா நீ கொல்ல முற்பட்டாய்? ஆமா, நான் யார் தெரியுமாடா? நான் காளியாக ஓடியடா. ஆமா, என்னுடைய அண்ணனான கண்ணன் இங்கு பிறந்திருக்கின்றான். இங்குவே பிறந்து ஆயிரவாடி பட்டணத்தில் யசோதரிடத்தில் வளர்ந்து வருகின்றானடா என்று ஆர்ப்பரித்துக் கொண்டு ஆகாய மார்க்கமாக காளியானவள் அப்படியே பிறந்து விட்டாள். சரி, பாக்குறான். ஆகா, நமக்கு ஆப்பு அங்க இருக்கும். அதானே, எங்கேயும் தப்பிக்க முடியாது. ஆகையினாலே அங்க இருக்கக்கூடிய கம்சராஜனானவன் ஆமா அங்கே அப்படி இருக்க கை விலங்கு கால் விலங்கு எல்லாம் போட்டிருந்தா பாத்தீங்களா, தேவருக்கும் வசுதேவருக்கும். ஆமா ஆமா, இதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்? விலங்கெல்லாம் துண்டிச்சு விட்டுட்டான். சரி, நீங்க பாட்டுக்கு போங்க போங்க, நான் கண்டிப்பாக அந்த குழந்தையை கண்டுபிடித்து அவனை கண்டு பாத்துக்கிறேன், பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி விட்டுட்டார். அங்கே இருக்கக்கூடிய காலகட்டத்திலே சரி ஆயர்வாடி பட்டினத்திலே ஆமா யசோதையாள் இடத்திலே குழந்தையும் ஆய கண்ணன் எப்படி வளர்கின்றார்? எப்படி வளர்கின்றார்? சீரோடும் சிறப்போடும் வளர்கின்றான். குழந்தையை தாயான யசோதையானவள் பாரி கையில் எடுத்து வலது கண்ணம் முத்தம் தந்து ஆமா ஏந்தி கையில் எடுத்து முத்தமிட்டான். அவள் இன்னும் எப்படி வளர்க்கின்றாள்? எப்படி எப்படி குழந்தையை தரையில் விட்டோம் என்று சொன்னால் தண்டைக்கால் நோகும் என்று, பூமியில் விட்டோம் என்று சொன்னால் பாதங்கள் நோகும் என்று, தோளிலே தொட்டில் தொடையிலே நடைபெற பாரதிலே தொட்டில் கட்டி அடியிலே நடைபெறத்தி கண்ணன் என்று பெயர் கொடுத்து. ஆமா, எதுக்கு கண்ணன் பெயர் கொடுத்தா? அதாவது பிறந்த குழந்தையானவன் கண்ணன் வந்து சுத்த கருப்பு,
சரி. கருமை நிறம் கொண்ட காரணத்தினால் அவருக்கு பேரு கண்ணன். நம்ம எல்லாம் நீலமேக சியாமல ரூபன் சொல்லுவாங்க. நீல வண்ணம்லாம் கிடையாது. சுத்தமான கருமை நிறம் கொண்டவர் மாயக்கண்ணன். மாயக்கண்ணன் ஆகையினாலே சரி மாயக்கண்ணன் என்று பெயர் நாமம் கொடுத்து கிருஷ்ணன் என்றும் பெயர் கொடுத்து சரி மிகவும் சிறந்த முறையில் வளர்த்து வருகின்றார். அதாவது என்ன செய்கின்றார்? என்ன நெற்றிக்கு நாமமிட்டு நீர்வெளிக்கு மையெழுதி தலையினார் வெட்டுடுத்தி பட்டாளை அடித்து விட்டி சரி பௌசுடனே வளர்த்து வருகின்றார். அங்கே இருக்கக்கூடிய குழந்தையானவர் பார்த்தால் இங்க இருக்கக்கூடிய கம்சராஜன் சரி எப்படினாலும் கொல்லணும். ஆமா அப்படியே விட்டோன்னு சொன்னீங்க. இப்பவே குழந்தையிலே அவரை கொன்றணும். அதாவது முளையிலேயே எல்லாத்தையும் கிள்ளி எரிஞ்சிடும். ஆமா இல்லன்னு முடியாது. இல்ல ஒண்ணு செய்ய முடியாது. எதிர்த்துருவாங்க. ஆமா என்று எண்ணம் கொண்ட கம்சராஜன் சரி என்ன செய்கின்றான் தெரியுமா? இந்த கம்சனுக்கு மூத்த தங்கச்சி ஒருத்தி இருக்கா பத்தியா? பூதகியால் பூதகணத்தோடு பிறந்தவள். அவள் வேறுதான் பூதகி. ஆமா ஆமா அவள் பாக்குறதுக்கே பூத மாதிரிதான் இருப்பா. உடனே பூதகியை வரவழைத்தார். தங்கச்சி பூதகி அண்ணா அண்ணா என்ன அண்ணா அங்க ஆயர்வாடி பட்டணத்தில் வளர்ந்து வருகின்றானே எனக்கு எதிரி சரி அவனை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நச்சுப்பால் தான் கொடுத்து ஆமா அந்த நயவஞ்சக கம்சராஜனானவன் சரி நாராயண பகவானாகப்பட்ட மாயக்கண்ணனை கொல்ல வேண்டும் என்று அனுப்பி வைக்கின்றார். ஆமையா இந்த பூதனையானவளோ என்ன செய்கின்றார்? யசோதை போல அப்படி வேஷம் போடுறாளாம். ஆமா ஏன்னா பூத மாதிரி போனா குழந்தைக்கு பயப்படும்ல. அதனால அம்மா மாதிரி போகணும் சரி என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பூதகியானவள் என்ன செய்வாள்? பட்டு உடுத்தி பட்டுடுத்தி நெற்றிக்கு திலகமிட்டு நீள்விழிக்கு மையமிட்டு செந்தாழை பூக்களை எல்லாம் தலையில் சூடி சரி யசோதா அம்மா எப்படி இருக்காங்களோ ஆமா அது போலவே வேடமிட்டு எங்கு வருகின்றால் ஆயர்வாடி பட்டணத்துக்கு வர்றா. சரி அங்க யாரு இல்ல யசோதையானவள் எங்கேயோ வெளியே செஞ்சிட்டார்கள். சரி இந்த குழந்தை மாயக்கண்ணன் தொட்டில படுத்திருக்காரு. அப்படி திறனையில உட்காருவாளோ. ஏன்னா பூதம்னா உடனே வீட்டுக்குள்ள வர முடியாது. போக முடியாது. வீட்டுக்குள்ள தெய்வ சக்தி இருக்கும். வீட்டுக்குள்ள சும்மாலாம் நுழைய முடியாது. ஆகையினால அப்படி ஒட்டு திறனையில அப்படி உட்கார்ந்துருக்கா. சரி அப்படி எட்டி பாப்பாளோ கண்ணை உருட்டி உருட்டி முழிப்பாளோ. உள்ள போகலாமா வேண்டாமா? நம்ம போனா நம்மளை பிடிச்சுக்கிடுவாங்களா? உள்ள யாரு இருக்காங்க தெரியல. எட்டி எட்டி பாக்கா. சரி உள்ள யாருமே இல்ல. மாய கண்ணனானவர் அப்படி தொட்டில படுத்திருக்காரு. சரி பார்த்தால் பூதகியானவர். உடனே என்ன செய்கின்றார்? குழந்தையை அப்படியே கையில் எடுத்து சரி நச்சுப்பாலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி தாய்ப்பால் கொடுக்கின்றார். சரி தாய்ப்பால் கொடுத்த போது ஆமா மாய கண்ணனானவர் அப்படி என்ன செய்ய அங்கு இருக்கக்கூடிய பூதகியானவள் ஆமா எப்படி துடி துடிக்கின்றாள் தெரியுமா? எப்படி தனமதில் வாய் வைத்து குடிக்கின்றான் தன்பலம் கொண்ட வஞ்சலுக்கின்றான். தனமதில் வாய் வைத்து குடிக்கின்றான் தன்னன் தன்பலம் கொண்டு இருக்கின்றான். புழுவை போல் பூதகி குடிக்கின்றான். புழுவை போல் பூதகி குடிக்கின்றான். உயிர் போகும் என்று கொள்ளை கொடுக்கின்றான். தனமதில் வாய் வைத்து குடிக்கின்றான் அண்ணன் தந்தாலம் கொண்டு இருக்கின்றான். தனமதில் வாய் வைத்து குடிக்கின்றான் அண்ணன் தந்தாலம் கொண்டு இருக்கின்றான். என்னோடு பிரிகடா கண்ணனி பார்த்தால் நான் இல்லடா பொன்னனி. என்னாது போகுதடா கண்ணனி உன்னாத்தாலும் நாவில்ல பொன்னனி. யானை போல் பூதகி சாயிராள். அதே யானை போல் பூதகி சாயிராள். பூனை போல் கோபாலன் தம்புரான். யானை போல் பூதகி சாயிராள். யானை போலவே சாயிராள். உடனே இங்க இருக்கக்கூடிய மூலியானவளை மாய கண்ணன் அப்படி பாலமிரம் உண்டார் அல்லவா? சரி
அதாவது எந்த குழந்தைக்கும் தெரியும் அம்மா யாரு அடுத்தாள் யாருன்னு கண்டிப்பா தெரியும். வந்திருக்கின்றவள் பூதகிதான் என்று உணர்ந்த மாய கண்ணனானவர் கண்ணன் தனமதை அப்படியே வாயை வைத்தபடி பல்ல வச்சு அப்படி இழுக்காரு. பால் குடிப்பதை போல தன் உயிரியெல்லாம் இழுக்க அவருடைய உயிரை அப்படியே உரு 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 உரிகிறார் மாய கண்ணன். அவர் அறியாத மாயம் உண்டோ? மாய கண்ணனானவர் அப்படி உயிரை உருவும் போது சரி அங்கே நினைவு கொண்ட பூதகியானவள் என்ன சொல்றா? புழுவாய் துடிக்கின்றாள். பூதகியானவள் அப்படியே மலை போல அப்படியே சாய்ந்தாள். உயிர் போகவும் அதாவது யசோதையினுடைய சுரூபம் விட்டு அவளுக்கு மீண்டும் பூத சுரூபம் வந்து விட்டது. நம்ம வீடு நிறைய பெரிய பூதம் படுத்து கிடக்கு. மாய கண்ணன் கோபால கண்ணன் அந்த மலை மேல அப்படி தவண்டு தவண்டு விளையாடிக்கிட்டு இருக்காரு. குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. தவண்டு விளையாடுகின்றால் சரி அப்பொழுதுதான் யசோதையானவள் வீட்டுக்கு வர்றா. பார்த்த உடனே அப்படி பதைபதைத்து நின்றாள். சரி ஏ மச்சான் 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 என்ன 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 உங்க வீட்டுல ஒரு பூதம் கிடக்கு மச்சான். ஆமா உடனே குழந்தையை ஓடி எடுத்து இடுப்பில் வைத்துக் கொண்டு சரி உறவுக்காரர்களை எல்லாம் அழைக்கின்றார். மச்சான் வாங்க 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 என்ன என்ன வாங்குறேன் வாங்குறேன். கிடக்கு என்னதான் கூப்பிட்டாலும் மச்சான் தான் முத வருவார். அதானே அப்படிதானே? ஆமா மச்சான் தான் வரணும். உடனே அங்க இருக்கக்கூடிய உறவுக்காரர்களை எடுத்து பூதத்தை அப்படியே அப்புறப்படுத்த வேண்டும். சரி என்ன செய்யணும்? பூதத்தை நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆமா கண்ட கோடாரி எடுத்து ஏன்னா பூதத்தை எப்படி தூக்க முடியாது, பெரிய பூதம் முடியாது, வாசலுக்குள்ள வராது வாசலை விட்டு வெளியே வராது. ஆமா உள்ள போகும்போது யசோதா மாதிரி போயிருச்சு. ஆமா இங்க பூதம் ஆயிருச்சு. ஆமா பெரிய உடலா இருக்கு. வாசலை விட்டு எப்படி கொண்டு போறது? உடனே கண்ட கோடாரியை எடுத்து அப்படி கண்ட துண்டமா வெட்டுதாங்க. வெட்டி எடுத்து வைக்க குறி எடுத்து அப்படி கெட்டுதாங்க. கெட்டி எடுத்து அவர்கள் எப்படி இங்கு மையம் என்று சொல்லக்கூடிய மையாடியில் எப்படி இழுத்துட்டு போறாங்க? எப்படி தூக்கிட்டுலாம் போக முடியாது. எப்படி இழுத்துட்டு போறாங்க தெரியுமா? பைக்கோ நல்ல பெரிய கட்டி பைக்கோ நல்ல பெரிய கட்டி பூதனையை நல்லடக்கம் செய்தார்கள். சரி பார்த்தார் அங்கே இருக்கக்கூடிய யசோதையானவள் ஆமா நம்மளது குழந்தை சாதாரண குழந்தை மாதிரி தெரியல. இல்ல தெய்வ குழந்தையாக இருக்கின்றான். ஆமா ஆகையினாலே சரி இவனை ரொம்ப பத்திரமாக வளர்க்கணும். ஆமா என்று சொல்லி சரி கண்ணுக்கு கண்ணாக ஆமா இமைவோடு காத்து வருகின்றார். அங்கே காத்து வரக்கூடிய வேளையிலே கண்ணனுக்கு எத்தனை வயது தெரியுமா? ஒரு வயது, இரு வயது,
கண்ணனுக்கு எத்தனை வயசாகுது? 1 வயது 2 வயது 3 வயதாய். ஆமா 3 வயதிலே முடியறது காது குத்தி, முட்டாளே காது குத்தி, ஆமா காதுக்கு கம்மல் போட்டு அப்படி அழகா இருக்காரு மாயக்கண்ணன். சரி, மாயக்கண்ணன் வளர்ந்து வரும் பிரயாதத்தில் ஆமா அங்க என்ன செய்யண்டா, என்ன குழந்தைக்கு 5 வயதாகுது. சரி, 5 வயசானவனே அந்த காலத்துல என்ன செய்வாங்க? 5 வயசானவன பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல சேர்ப்பாங்க. போங்கம்மா போங்க. அந்த காலத்துல 5 வயசுல கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டுருக்காங்க. ஆமா 5 வயசுல சேர்ப்பாங்க. இந்த காலத்துல 2.5 கொண்டு போய் விட்டுருக்காங்க. ஐயாமா ஐயா 2.5 ஒரு பள்ளிக்கூடம் சேர்ப்பாங்க பாருங்க. அது என்ன பள்ளிக்கூடம்? அதுக்கு பேர் தான் ப்ரீ கேஜி. ஓ ப்ரீ கேஜி. ப்ரீ கேஜினா தெரியாதா சார் உங்களுக்கு? தாயும் பிள்ளையும் பிரிக்கிற கேஜி. ஓஹோ ஆமா. சரி, அதுக்கப்புறம் எல்கேஜி. சரி, அதுக்கடுத்து யூகேஜி. அப்புறம் இந்த 3 கிளாஸையும் தாண்ட முன்னாடி முக்கா குடுக்கத்தை விக்கணும். அதானே? ஆமா ஆமா. ஏன்னா கிளாஸுக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டணும்ல. ஆமா ஆமா. பிள்ளைக்கு 2 வயசு ஆனோடனே எந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கலாம்? எந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்க? அது பிறக்க முன்னாலேயே போட்டு எழுதி வச்சிருவாங்க. ஆமா 3 கிளாஸ் முடிஞ்ச உடனே கடைசியா பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கையா? பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுக்கிறக்கா? ஏமா பஸ் ஸ்டாண்ட்னா தெரியாதம்மா? என்ன அதாம்மா பள்ளிக்கூடம், அதுவும் ஒரு கிளாஸ் தானே. அது ஒரு ஓ அப்படி சொல்லுங்க. வாத்தியாட்ட கரெக்டா கேட்டுக்கோங்க. அதானே எனக்கு நான் படிக்க பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு வர சொல்றானே. ஏமா சொல்லத கேளுங்க. நான் படிப்பறிவு கிடையாது. வில்லுப்பாட்டு மட்டும் தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. அதானே ஒண்ணும் தெரியாது. அதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா? ஆமா முதல் வகுப்பு. இனிமே அப்படி சொல்லிடுறேன். அப்படி சொல்லு சரியா? பாடசாலைக்கு அனுப்பி வைத்தார். பாடசாலையில் இருக்கக்கூடிய ஆசானானவர் என்ன செய்கின்றார்? என்ன சேக்காளி பையன்களோடு அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது சரி குருத்தோலையான் எடுத்து ஆமா என்ன எழுதுறாரு? என்ன? ஹரிவோம் நமோ நாராயணா. அச்சரம் சரி என்ன? ஹரிவோம் நமோ நாராயணான்னு எழுதி கொடுத்துட்டாரு. யார்ட்ட? கண்ணன் கையில. அதை வாங்கி பாக்காரு கண்ணன். சரி என்ன கேட்கறது? என்ன கேட்கின்ற? ஏ வாத்தியாரே என்ன இந்த ஹரிவோம் நமோ நாராயணன் எழுதிருக்கீங்களே? ஆமா. இந்த ஹரிக்கு என்ன அர்த்தம்? ஆமா. ஆஹா வாத்தியார்ட்டே கேள்வி கேட்க வந்துட்டாரு. வாத்தியார்ட்ட தான் கேள்வி கேட்பாங்க. அந்த வாத்தியாருக்கு தெரியல. அவர் என்ன சொல்றாரு? என்ன கண்ணா என்ன நானே 30 வருஷமா வாத்தியார்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் யாரு என்ற விரல நீட்டு கேள்வி கேட்டதில்ல. நீ வந்த உடனே இப்படி கேள்வி கேட்கிய. இந்த அர்த்தம் கிருத்தம்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லல. சொன்னத சொல்லு. ஆமா நான் என்ன சொன்னேன்னா அதை அப்படி படி. அவருக்கு தெரியல. சரி உடனே என்ன சொன்னாரு கண்ணு? என்ன? இங்க வாங்க, அர்த்தம் தெரியாத வாத்தியாட்டெல்லாம் நம்ம படிக்க முடியாது என்று என்ன செய்கின்றார்? அங்க இருக்கக்கூடிய சேக்காளி பிள்ளைகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு ஆமா தெருவுக்கு வருகின்றார். ஏன்னா இந்த வாத்தியாரத்தை படிச்சு நம்ம எல்லாம் முன்னுக்கு வர முடியாது, வாங்கடா எல்லாரும் வெளியே போவோம், படிக்கவே வேண்டாம். ஆகையினாலே தெருவிற்கு வந்தார் மாயக்கண்ணன். சரி சேக்காளி பெண்களை அழைத்துக் கொண்டு சேக்காளி பாலவிகளை அழைத்துக் கொண்டு ஆமா என்ன செய்கின்றார் தெரியுமா? என்ன? தெருவில் இருக்கக்கூடிய மண்ணை எல்லாம் அள்ளி 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 சாப்பிட்டார். ஆஹா தின்பண்டம் போல அவர் வாடி சாப்பிடுறாரு. ஆமா இந்த மண்ணு கண்ணை எதுக்கு மண்ணை திங்காரு தெரியுமா? எதற்காக? அதுக்கு ஒரு காரணம் இருக்குமா? என்ன காரணம்? அந்த பூமாதேவி இருக்காள் பாத்தியா? ஆமா பூமாதேவி பூதேவி ஸ்ரீதேவி என்று சொல்லக்கூடிய 2 பேருமே நாராயண பகவானுடைய மனைவிமார்கள். என்ன இந்த பூமாதேவி என்ன கேட்கா தெரியுமா? என்ன ஐயா என்ன எப்ப பார்த்தாலும் இந்த பூலோக மக்கள் லட்சுமி வா லட்சுமி வா லட்சுமி வான்னு இந்த ஸ்ரீதேவியை மட்டுமே வணங்குகின்றார்கள். வந்துட்டானே கூடவே லட்சுமி, அதுக்குதான் லட்சுமியை கூட வந்திருக்கும். ஆகையினாலே இந்த பூமாதேவியை யாருமே மதிக்க மாட்டிருக்காங்க. ஒரே ஒரு தடவை மட்டும்தான் வணங்குவார்கள். இந்த வாஸ்து செய்வாங்களா கொத்தமாரி, பூமி பூஜை போடுவாங்க. அன்னைக்கு மட்டும் தான் பூமாதேவி நினைக்கிறது. சரி அதுக்கப்புறம் நினைக்கிறதே கிடையாது. ஆகையினாலே எனக்கும் அகிமை தர வேண்டும் ஆயரே. சரி இந்த நாராயணிடம் சொன்னபோது அதுக்கு முன்னாடி யாருமே இந்த பிறந்த குழந்தை யாருமே மண்ணை திங்கலையா? இந்த கண்ணை என்னைக்கு மண்ணை அள்ளி அள்ளி தின்னாரோ அதுல இருந்து அதுக்கப்புறம் உலகத்துல ஒரு குழந்தை கூட பாக்கி இல்லாம எல்லா பிள்ளைகளும் மண்ணை திங்க ஆரம்பிச்சிருச்சு. மண்ணே இல்லாம வீட்டுல டைல்ஸ் போட்டுதான் வச்சுக்கோங்களேன், இந்த டைல்ஸ கூட நொரண்டி திங்கத்தான் செய்யுது. ஆமா திங்கதான் இல்லையா? எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு டைல்ஸ் அப்படியே பேத்தெடுத்திருக்கேன் என் மகன்.
ஆகையினாலே மண்ணிற்கு மகிமை கொடுக்க வேண்டும், பூமாதேவிக்கு மகிமையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த மண்ணை அள்ளி அள்ளி உண்டார் மாயக்கண்ணன். சரி, மண்ணை அள்ளி உண்ட போது அங்க இருக்கக்கூடிய கோபியாஸ்திரி பெண்கள் எல்லாம் உடனே தாயான யசோதையார் இடத்தில் வந்து சென்றார்கள். சரி, எப்படி கூப்பிடுறாங்க? எப்படி? எம்மா எம்மா யசோதா, ஆதி எம்மா யசோதா, ஒரு வார்த்தை வந்து சொல்ல கேளா, உன்னுடைய என்னடி செஞ்சுக்கிட்டு இருக்க? என்ன, நான் வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கேன். வேலை பார்க்க என்ன வேலை பார்க்க? வீட்டுல என்ன வேலை பார்ப்பாங்க பொம்பளைங்க? ஓடி ஓடி போக்கத்த வேலை. என்ன நீ ஒத்த மாடு வச்சுக்கிட்டு நுரண்டிக்கிட்டு சுரண்டிக்கிட்டு கிடப்ப? ஆமா ஆமா, என்ன 10 மாடு இருக்குடி, பால் இறக்கணும். நீ 10 மாடு வச்சிருந்த, உர ஊத்தணும். உன் வீட்டுல பால் வாங்கி சாப்பிட்டா என்ன லட்சணத்துல இருக்கும்? என்ன லட்சணத்துல இருக்கும்? மாடு வச்சு வேற நல்ல கூட பாத்திரத்தை கழுவ மாட்டேன். நீ பார்த்த? ஆமா. போடி போக்கத்தவளை, வேலையத்தவளா எதுக்குடி வந்திருக்கீங்க? அதானே, அங்க இருந்து வேலையெல்லாம் போட்டுட்டு வந்துட்டாளே அழைச்சிக்கிட்டு செல்றா கோபியாஸ்திரி பெண்கள்லாம். அடியே யசோதா, என்ன நல்ல பிள்ளைய பெற்று வச்சிருக்க பாரு. என்ன என் பிள்ளை என்ன குறைச்சல்? அவன் என்ன செய்யறான் தெரியுமா? என்ன செய்யறான்? மண்ணையெல்லாம் அள்ளி அள்ளி திங்குறாண்டி. மண்ணள்ளி திங்கிறானா? தெருப்புழுதி மண்ணையெல்லாம் அள்ளி அள்ளி திங்கான். என் மகன் திங்க மாட்டான். அவன் மட்டும் தின்னா போதாது, எங்க பிள்ளைகளையும் சேர்த்து திங்க சொல்றான். உங்க பிள்ளைய தின்னா ஆகாதா? அது தின்னு என் பிள்ளைய சொல்லாதா? அது என் பிள்ளைதான் சொல்லி கொடுக்கறானா மண்ணை திங்க சொல்லி? உங்க பிள்ளைய சொல்லி கொடுக்க மாட்டாங்களா? என்ன சொல்லி கொடுக்க மாட்டாங்க? மண்ணை திங்க சொல்லி. என்னடி வளருத? மண்ணை திங்க சொல்லி. அப்படியா? தெருப்புழுதி மண்ணை எல்லாம் அள்ளி அள்ளி திங்க குத்தம் சொல்றீங்களே? அப்படியா? அதுக்குத்தான் சொன்னேன். சரி என்று மாய கண்ணனை அப்படியே தூக்கி அம்மா யசோதா அப்படி இடுப்புல வைக்க. சரி, இடுப்பில் வைத்து வைத்து கண்ணனுடைய வாயை தர. திறடா வாய. எதுக்குடா? திறடா. நீ திறடா. மாய கண்ணன் வாயை திறந்து பார்த்த போது, சரி, வாயில் என்ன தெரிகின்றது தெரியுமா? என்ன? திருவாயை திறந்து பார்த்தால் ஜெகமெல்லாம் தெரிகின்றது. மஞ்சள் மாயவரும் மாயக்கண்ணன் தானும் கண்டார், மங்கள் இருந்தாலும் கண்டார், மண்டலங்கள் தானும் கண்டார். பரமநடலிலை எல்லாம் பரந்தாமன் வாயில் கண்டார். பார்த்தால கோபியர்கள், பார்த்தார கோபியர்கள் பாங்குடனே பார்த்தார கோபியர்கள், பார்த்தார கோபியர்கள் பாங்குடனே கண்ணனை இரும்பில் வந்து கண்ணனையால் எந்த கண்டார். ஆயர்வாடி வண்டி முட்டை அங்கு என்னால் விலையிலே பார்த்தாலே யசோதையார், பார்த்தாலே யசோதையார் பாவினையால் ஒரு மாய கண்ணனுடைய திருவாயில் என்ன தெரிகின்றது? என்ன? 14 லோகமும் தெரிகின்றது. ஆமா, பரமடையிலே எல்லாம். ஆமா, பரந்தாமன் வாயில் கண்டா. அது மட்டும் கிடையாது, கண்ணனோட வாயில் என்ன தெரியுது? என்ன என்ன தெரியுது? அங்கே ஒரு யசோதை நிற்க கண்டாள். யசோதை நிக்கிறா. ஒரு ஆயிரபாடி பட்டணம் தெரியுது. ஆமா, அந்த யசோதையின் இடுப்புல இதே மாதிரி கண்ணன் தெரியுதா? இருக்கின்றார். டிவி படம். சரி, இப்ப பாக்க பாத்தீங்களா? ஆமா, இது அப்பமே மாய கண்ணனோட வாயில பாத்துட்டாரு. அன்னைக்கு கண்ணனோட வாயில பார்த்தது இன்னைக்கு வந்து இப்ப படமா தெரியுது. நேரலையாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்த்தால் அங்கே இருக்கக்கூடிய யசோதையானவள் சரி அப்படியே அதிசயமுற்று அதிசயம் அப்படி அதிசயம் இப்படியே அதிசயமாவே இருந்தான்னு வச்சுக்கோங்க, தாங்காது. ஆகையினாலே அப்படியே மயங்கி கீழே விழுந்தால் யசோதை. சரி, அதிர்ச்சி ஆகும் இல்லையா? ஆமா,
விழுந்து மீண்டும் எழுந்தபோது கண்டதை எல்லாம் அப்படியே மறந்துட்டான். உடனே மறந்தாச்சு. நினைவு வச்சுக்கிட்டா கண்ணனை விளக்க முடியுமா? முடியாது. ஆமா. ஆகையினால எழுந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய கோபி ஆசிரியரிடம் சொல்லிவிட்டு நேராக கண்ணனை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றார். சரி. வீட்டிற்கு சென்ற போது அங்கே இருக்கக்கூடிய கண்ணனுக்கு அழகு நிறைந்த வயது ஆகின்றது. சரி. பார்த்தார் கம்சராஜன். சரி. கண்ணனை எப்படி என்று வேணாலும் கொல்லணும் என்று சொல்லி முதல்ல யார் அனுப்புனா? பூதகையை அனுப்புனா. ஆமா. பூதகையை கொண்டு விட்டார். ஆமா. என்ன செய்யறா தெரியுமா? என்ன? சகடாசுரன் என்று சொல்லக்கூடிய அரக்கன். சரி. இந்த சகடாசுரன் என்னது? சகடம்னா என்ன? சகடம் என்று சொன்னால் சக்கரம். வண்டி சக்கரமாகவே இருக்கக்கூடிய ஒரு அரக்கனை அப்படியே ஏவி விடுகின்றார். சரி. சகடாசுரா, நீ போய் ஆயிரவாடி பட்டணத்தில் இருக்கக்கூடிய கண்ணனை கொண்டு வா என்று சகடாசுரனை அனுப்பி வைக்கின்றான். ஆமா. சகடாசுரனானவர் அப்படி வண்டி சக்கரமாக அப்படி சுழன்று வருகின்றார். சரி. பார்த்தார் இந்த சகடாசுரன் யாரு? இவன் தேவாதி தேவர்களில் ஒருவன். சரி. ஆகையினாலே இந்த சகடாசுரனை அழிக்க வேண்டும் என்று மாய கண்ணன் என்ன செய்கிறார்? ஓடோடி சென்று தனது இடது காலையில அப்படி சக்கரத்தை ஏற்றுறார். சரி. இன்னொரு கதையை கேளுங்க. என்ன? மாய கண்ணன் பிறந்த போது நதியை எந்த காலால தொட்டாரு? யமுனை நதி எந்த காலால தொட்டாரு? வலது கால் பாதத்தால தொட்டாரு. யமுனை நதி அப்படி வழிவிட்டது. சரி. இவனா கொடி அரக்கன். எட்டவனுக்கு எதுக்கு வலது காலால எத்தனும்? இடது காலால அப்படி எட்டினார். எட்டி உதைத்த போது சகடாசுரன் என்று சொல்லக்கூடிய சக்கரமானது சரி அச்சுக்கள் 100, 1000 100. ஆமா. அப்படி 1000 சுக்கு நூறுகளாக அப்படி சுக்கு சுக்கா உடஞ்சு அப்படி வானது. அந்த சக்கரத்துக்கு அப்படியே விமோச்சனம் கொடுத்தார். சரி. விமோச்சனம் கொடுத்து அந்த சகடாசுரனானவர் அப்படியே மாய கண்ணனிடத்தில் விடைபெற்றுக் கொண்டு அவரும் சென்று விட்டார். ஆமா. பார்த்தார் மாய கண்ணன். என்ன செய்யணும்? என்ன அங்க இருக்கக்கூடிய கண்ணனுடைய லீலையை தாங்க முடியல. கண்ணனோட சேட்டை தாங்கவே முடியல. ஆமா. அப்ப என்ன செய்யலாம்? என்ன என்று எண்ணம் கொண்ட யசோத அம்மா என்ன செய்யறார்? உரல்ல போட்டு கெட்டி வைக்கா கண்ணனை. சரி. கெட்டி வைக்கா. பாத்தியா? கண்ணன் சும்மா இருப்பாரு ஒரு இடத்துல அப்படியே தவழ்ந்து வராரு. சரி. இந்த இருக்கு பாத்தீங்களா வேப்பமரம்? வேப்பமரம் போல 2 மருத மரங்கள் இருந்ததா. சரி. 2 மருத மரத்துக்கு இடையில அப்படி உரல் மாட்டிக்கிடுச்சு. பாத்தியா? அவருடைய பலத்தினாலே அப்படியே அந்த மரமானது 2 மரம் அப்படியே 2ஆக அப்படி விழுந்தது. 2 மருத மரத்தில் இருந்தும் 2 தேவாதி தேவக்கள் வந்திருந்தார்கள். சரி. அப்படியே நின்று அவங்களும் சாபத்தினாலதான் அப்படி மருத மரமா இருக்காங்க. ஆமா. கண்ணனுடைய அருளினாலே அந்த மருத மரமானது 2 உருவங்களாக மாறி தேவலோகம் சென்றார்கள். பார்த்தான் கம்சராஜன். சரி. இந்த கண்ணனை எப்படி வேண்டுமென்னாலும் நாம் கொல்ல வேண்டும். என்ன செய்கின்றான்? என்ன அங்கே இருக்கக்கூடிய மதுராபுரி பட்டணத்திலே என்ன செய்யறாரு? காளிகா தேவி கோவில் ஒன்றை நிறுவினான். சரி. என்ன செய்யறான்? பெரிய காளியம்மன் கோவில் கட்டுறான். காளியம்மன் கோவில் கட்டி காளியம்மா கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தணும். சரி. இந்த நம்ம கண்ணனுக்கு கும்பாபிஷேகம் நடத்தினாங்க பாத்தீங்களா? அது மாதிரி கோவில் ஒண்ணு கட்டுனா கண்டிப்பா கும்பாபிஷேகம் நடத்தணும். கும்பாபிஷேகத்துக்கு என்ன செய்யணும்? ஆயிரபாட்டி பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடு கூட தவறாமல் எல்லா வீட்டுல இருந்தும் பால் குடம் கொண்டு வரணும். சரி என்று பறையோசை அடிக்க சொன்னார். ஆகையினாலே அங்க இருக்கக்கூடிய பறையோசை அடிப்பவர் ஆயிரவாடி பட்டணத்தில் அப்படி டபட்ட பறையோசை அடிக்கிறார். இதனால் சகல ஜனங்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் மாமன்னன் கம்சராஜன் பெரிய காளிகா தேவி கோவில் ஒன்று கட்டி இருக்கின்றார். சரி. அந்த கோயிலுக்கு பால் குடம் எடுத்துட்டு வரணும். வீடு தவறாம கொண்டு வரணும். பால் மட்டும் கிடையாது. மதுராபுரி பட்டணம் பெரிய பட்டணமா இருந்தாலும் ஆமா பால், மோர், தயிர், நெய், வெண்ணெய் எல்லாமே ஆயிரபாடி பட்டணத்துல இருந்து தான் போகணும். சரி. ஏன்னா பசுக்கூட்டங்கள் நிறைந்த இடம். ஆயர்கள் இருக்கக்கூடிய ஆயர்பாடி பட்டணம் அதுதான். ஆகையினாலே சரி எதா இருந்தாலும் இங்க இருந்து தான் போகணும். ஆமா. ஆகை அங்க இருக்கக்கூடிய பால் குடத்தை எடுத்துட்டு வரணும். ஆமா. அது மட்டும் கிடையாது, வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்களையும் உடல் அழைத்து வர வேண்டும். அவன் எப்படி திட்டம் போட்டிருக்கான்? சிறுவர்களை கூட்டு வந்தா கண்ணன் வருவாங்க. கண்ணனும் வருவான். ஆமா, கண்ணன் வருவான், கண்ணனை நாம் கொண்டு விடலாம் என்று திட்டம் கொண்டு அங்க இருக்கக்கூடிய கோபியாஸ்திரி பெண்கள் எல்லாம் சிறுவர்களை அழைத்துக் கொண்டு எப்படி வருகின்றார்கள்? பால் குடத்தை இதழையில் வைத்து
நந்தனீரா என்ன செய்கின்றான் கம்சராஜன்? ஒவ்வொருவரையாக விளைவித்து சரி கண்ணனை பார்த்துட்டான். ஆமா, ஏன்னா கண்ணனுடைய அடையாளம் துண்டா தெரியும். எத்தனை சிறுவர்கள் இருந்தாலும் கண்ணன் எப்படி இருப்பாரு? ஒரு அழகு நீலவேக சாமல ரூபன், கருமை நிறம் பொருந்தியவர். கருநீலம் அது மட்டும் கிடையாது, தலையில் மயில் பீலியை சூடியிருப்பார். சரி, கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம்ல. கண்ணனை கண்டு கொண்ட கம்சராஜனானவன் ஒரு பால் குடமா எடுத்து அம்மா மேல அப்படி அபிஷேகம் பண்ணிட்டு கடைசியில கண்ணன் வாராரு. கண்ணனை நமஸ்கரித்து தம்பி வாங்க, பகவானை பார்த்தவனே நமஸ்கரிக்கத்தானே முதல்ல தோணும். கடவுள் வந்து நம்ம முன்னாடி நின்னாங்க முதல்ல கையெடுத்து கும்பிட தானே தோணும். ஆமா, ஆகையினாலே அங்க இருக்கக்கூடிய கம்சராஜனானவன் கண்ணனை கண்டு கொண்ட போது என்ன செய்யறான் தெரியுமா? என்ன செய்கின்றார் தம்பி? நீ என்ன செய்யற தெரியுமா? என்ன? அம்மா காளியம்மா இருக்கா பாத்தியா? ஆமா, காளியம்மாவை நீ அப்படி சாஷ்டாங்கமாக வணங்க வேண்டும். இவன் என்ன நினைக்கான்? கண்ணன் அப்படி சாஷ்டாங்கமா இப்படி கையெடுத்து கும்பிட்டு இப்படி வணங்கினாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரே போடா போட்டுடலாம் நினைச்சான். சரி, அவர் லேஸ்பட்டவரா? அதானே. மாய கண்ணன் என்ன நினைக்க, அவர்கிட்ட முடியுமா? நீ எப்படியா நினைக்க என்று ஐயா அங்க வாங்க. என்ன? இதுவரையிலும் என்னுடைய தாயை தவிர நான் யாரையுமே வணங்கியதில்லை. இல்லை. ஆமா, இதுவரைக்கும் கிடையாது, இதுக்கப்புறம் கிடையாது. ஆமா, ஆகையினாலே நான் எப்படி வணங்க வேண்டும் என்று சொல்லி நீங்க சொல்லி காட்டுங்க. எனக்கு அதை பத்தி தெரியாது. ஆகையினாலே அங்க இருக்கக்கூடிய கம்சராஜன் சரி காளிகா தேவி முன்னாடி அப்படி நெடுஞ்சான் கிடையாக அப்படியே விழுந்தான். சரி, பார்த்தார் மாயக்கண்ணன். உடனே அங்க இருக்கக்கூடிய கம்சராஜனுடைய உடைவாளை அப்படி உருவினாரு. எடுத்து கம்சனுடைய தலை ஓங்கி ஒரு வெட்டு கம்சனுடைய தலையை எடுத்து கம்சனுடைய கதையை முடித்தார். ஆமா, கம்சனை கொண்டு விட்டு ஆனந்த சந்தோஷத்துடனும் கம்சன் செத்து போயிட்டான். கிடையாது, தாய் மாமா இருந்தாலும் விதி அப்படி இருக்கு. ஆகையினாலே பாருங்க, ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தா தாய் மாமனுக்கு ஆகாதுன்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரோகிணி நட்சத்திரம் வந்து பகவான் மாய கண்ணன் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துல பிறந்தா நல்லாதான் இருக்கும். ஆகையினாலே கம்சனை கொண்டு விட்டு ஆயர்வாடி பட்டணத்திற்கு வந்தார்கள். ஆயர்வாடி பட்டணத்திற்கு வந்தபோது அங்க இருக்கக்கூடிய சேக்காலை பிள்ளைகளிடம் சேர்ந்து மாய கண்ணனால சும்மா இருக்கவே முடியாது. அவர் துரு 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 துருந்தா வார மண்ணை எள்ளி திங்காரு. ஆமா, சேட்டைகள் எல்லாம் செய்யறாரு, ரொம்ப சேட்டை பண்ணுவார். என்ன செய்கின்றார் தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய மாயக்கண்ணனானவர் சேக்காளி பிள்ளைகளோடும் சேர்ந்து ஒவ்வொரு வீடாக சென்று என்ன செய்யறாரு? வெண்ணெய் நெய்யில களவு செய்கிறாரு. கண்ணன் களவாணி கிடையாது. அவர் எதுக்கு களவு செய்யறாரு தெரியுமா? கண்ணன் வந்து சாதாரணப்பட்டவர் இல்ல. கண்ணன் வந்து ஆயர்வாடி பட்டணத்தில் இருக்கக்கூடிய பெரிய செல்வந்தருடைய வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தை. ஆமா, ஆனா சேக்காளி பிள்ளைங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் ஏழை. சரி, நமக்கு கிடைக்கும், ஏழை பிள்ளைகளுக்கு கிடைக்காது. ஆகையினாலே அதை களவெடுத்து பகிர்ந்து உண்டார். தோழர்களுக்கு எல்லாம் கொடுக்காரு. தோல் கொடுத்தாதான் தோழர்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, இப்போ நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 11 மணிக்கு போன் போடுவான், மாப்பிள்ள எங்க இருக்க? கொஞ்சம் ஜிபேல எவ்வளவு ரூபா வச்சிருக்கேன், வா அப்படியே கொஞ்சம் வெளியே வா. வெளியெல்லாம் வரலாம் கேட்க மாட்டாங்க. உன் ஜிபேல எவ்வளவு ரூபா வச்சிருக்கேன், ஒரு 500 ரூபா மாத்தி மாத்து. 500 ரூபா மாத்தி விட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு 10 நாள் நம்ம தான் போன் அடிக்கணும். போன் எடுக்க மாட்டாங்க. ஆமா, ஆகையினாலே டவர் கிடைக்காது. ஜிபேல பைசா செல்லுல இல்லடா அப்படி சொன்னாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடு, விட மாட்டாங்க. ஆகையினாலே அங்க இருக்கக்கூடிய சேக்காளி பிள்ளைகளுடன் சரி என்னையை எப்படி தெரிஞ்சுக்கிறா தெரியுமா? பார்த்தாரே மாயக்கண்ணன் ஆயர்வாடி பட்டணத்தில் அந்த ஆயரோட மனைவியே அவர் உண்டாத உரியவையோ தோழரோடு வெளியோடு துடைத்தார் அந்த உண்மை காணி தோழனுக்கு
வீசிடுவார் குசேலா என்ன என்ன வாடா 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 அந்த ருக்கு இருக்கா பத்தியா ஆமா வீட்டுல நிறைய வெண்ணெய் வச்சிருக்காளா இருக்க நல்லாவே இல்லடா நல்லாவே இல்லடா ஆமா சரி அதை உடடா அதை உடச்சு நல்லா இல்லாத பண்டத்தை யாரும் சாப்பிடக்கூடாது போட்டு உட அந்த இருக்கா பத்தியா அந்த சரசு வீட்டுக்கு போகுமா அங்க வா போவோம் அவன் மோர் வச்சிருக்கா அப்படியா அது மோர் புளிச்சு போய் கிடக்கணும் அதையும் ஓட்டிடா அதை ஒட்ட எல்லாத்தையும் உடைக்காரு ஆமா நல்ல பொருளை எல்லாம் சாப்பிட்டு சரி இன்னும் என்ன செய்கின்றார் என்ன அங்க இருக்கக்கூடிய மாயக்கண்ணன் தெருவுல யாரு படுத்திருக்கா நள்ளிரவு நேரத்திலே ஒரு தாத்தாவும் பாட்டியும் படுத்திருக்காங்க சரி தாத்தாவுக்கு தாடி ரொம்ப நீளமா இருக்கு ஆமா எத்தனை முளத்துல இருக்கு அது இருக்கும் ரொம்ப காலம் வளர்க்கறல தாடி அப்படியா தாத்தாவோட தாடியோ 3 முழம் இந்த பாட்டிக்கு முடியும் அதே மாதிரி 4-5 முழம் இருக்கும் ஆமா அந்த காலத்துல நிறைய தலைமுடி இருந்தது இவர் என்ன செய்யறாரு சரி தாத்தாவோட தாடியும் பாட்டியோட தலைமுடியும் பிடிச்சு சேர்த்து கட்டி போட்டு கள்ளங்காரு அப்படி சொன்னா தானே எந்திரிப்பாங்க தாத்தாவும் பாட்டி எந்திரிச்சு ரெண்டையும் முடிச்சு போடுதா சரி முடிச்சு போட்டு கள்ளன்னு ஓடுதாரு பத்தியா தாத்தா அங்கிட்டு போறாரு பாட்டி அங்கிட்டு போறாரு 2 பேரும் மாத்தி இழுத்துட்டு மோதி கடைசியில யசோதை போற சொல்றா சரி ஏமா யசோதை என்ன உன் மகன் கண்ணன் செஞ்ச சேட்டையை பாத்தீங்க என்னம்மா வெறும் சேட்டைக்கார பையில பாருங்க என் பையனவே குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எப்ப பாரு அவன் தானே சேட்டை பண்றான் ரொம்ப சேட்டை பண்றான் உங்க பையங்களும் தானே இருக்காங்க கூட அப்படியா அது மட்டும் இல்ல பாயதிலே படித்திருக்கக்கூடிய பெண்களை எப்படி உருட்டி விடுறாரு சரி மாய லீலையால் உருட்டுறாரு பொம்பளைகளை தொடக்கூடாது அதானே பாயில இருக்கக்கூடிய பெண்களை உருட்டி விடுகின்றார் என்ன செய்யறாரு என்ன அதாவது தொட்டில இருக்கக்கூடிய குழந்தை அப்படி கிள்ளுதார் தொடைய கிள்ளி விட்டுவார் அது பாட்டுக்கு தூங்கின கதையாகுமா அம்மாவை எழுப்பி என்ன செய்யணும் குழந்தைக்கு பசிய மறுத்தணும் அதானே அது நல்லதுதான் செய்வாரு கண்ணன் என்னைக்குமே கெட்டது செய்ய மாட்டார்